வணக்கம். இது டிஜிட்டல் டிகோட் நிகழ்ச்சி. இன்றைய நிகழ்ச்சியின் பேசுபொருள் எடப்பாடி பழனிசாமி அல்ல என்டிஏ பழனிசாமி என்று விமர்சிக்கும் ஸ்டாலின், திமுக காங்கிரஸ் கூட்டணியில் விரிசல் இபிஎஸ், விமர்சனங்களை கூர்மைப்படுத்துவது யார் என்ற தலைப்பில் பேச இருக்கிறோம். அமர்வில் நம்மோடு மூத்த பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதனும் அரசியல் விமர்சகர் திரு அக்னீஸ்வரனும் இணைந்துள்ளனர். இருவருக்கும் வணக்கம். நம்ம கேள்வியை தொடங்குறதுக்கு முன்னால ஒரு பேக்கேஜ் ஒன்று இருக்கு, அதை பார்த்துட்டு தொடங்கலாம். எடப்பாடி பழனிசாமி என்டிஏ பழனிசாமியாக மாறியிருக்கிறார் என்கிறார் திமுக தலைவர் ஸ்டாலின். திமுக கூட்டணிக்குள் விரிசல் என்கிறார் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி. களத்தில் என்ன நடக்கிறது? 2026 சட்டமன்ற தேர்தல் பணிகளை முதலில் தொடங்கியது திமுக. களத்தின் தன்மையை உணர்ந்து கொள்வதில் திமுக முன்னிலையில் இருக்கிறது என ஸ்கோர் செய்தார் திமுக தலைவர் ஸ்டாலின். ஆனால் கூட்டணியில் இருக்கும் ஒவ்வொரு கட்சியும் தொகுதி எண்ணிக்கையிலும் போட்டியிடும் சின்னத்திலும் உறுதியாக இருக்க திமுக தலைமை தீவிர யோசனையில் இருப்பதாக செய்திகள் வருகின்றன. காங்கிரஸ் திமுக பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிந்துவிட்டால் திமுக கூட்டணி செட்டில் ஆகிவிடும். அந்த சுமூக முடிவு எப்போது எட்டப்படும் என்பதுதான் தற்போதைய கேள்வி. பேச்சுவார்த்தைக்கான குழுவை நாங்கள் அமைத்து நெடுநாட்களாகியும் திமுக இன்னும் அதற்கான குழுவையே அமைக்கவில்லை என பரபரக்கிறது காங்கிரஸ். காங்கிரசின் முடிவுக்கு தேமுதிக காத்திருப்பதாகவும் செய்திகள் வருகின்றன. தேமுதிக உள்ளே வந்தால் தொகுதி பங்கீடு எப்படி இருக்குமோ என கூட்டணி கட்சிகள் நினைக்கின்றன. இதற்கிடையே கூட்டணிக்குள் இணைய பாமக நிறுவனர் ராமதாசும் விரும்புவதாக செய்திகள் வருகின்றன. குறைவான தொகுதிகளில் போட்டியிட்ட தேர்தல்களில் எல்லாம் திமுக தோல்விகளை சந்தித்திருக்கிறது என்ற வரலாறும் திமுகவிற்கு இருக்கிறது. என்ன செய்ய போகிறது அறிவாலயம்? மறுமுனையில் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி என சொல்வதா அல்லது தேசிய ஜனநாயக கூட்டணியில் அதிமுக என சொல்வதா என எதிர்க்கட்சிகள் கேள்வி எழுப்புகின்றன. முன்பெல்லாம் கூட்டணிக்குள் புதிய கட்சிகளை சேர்ப்பது, தொகுதி பங்கீட்டை இறுதி செய்வது என எல்லாம் அதிமுகவின் முடிவாகத்தான் இருந்தது. இப்போதோ அதை பாஜகவும் பகிர்ந்து கொள்வதாக பேச்சு எழுகிறது. திமுக, தாவேகா உள்ளிட்ட கட்சிகள் கூட அதிமுகவை தாண்டி பாஜகவை விமர்சித்தே அரசியல் செய்கின்றன. அதிமுக தலைமையில்தான் கூட்டணி என்பதை அதிமுக தலைவர்கள் அழுத்தம் திருத்தமாக சொன்னாலும் கூட்டணி கட்சிகள் முழுமனதாக ஏற்றுக்கொள்கின்றதா என்ற கேள்வியும் எழுகின்றன. கூட்டணி தொடர்பான விமர்சனத்தை எப்படி எதிர்கொள்ளப் போகிறார் தேசிய ஜனநாயக கூட்டணியின் முதலமைச்சர் வேட்பாளர் எடப்பாடி பழனிசாமி? அந்த கூட்டணியின் அடுத்த கட்ட நகர்வு என்னவாக இருக்கும்? விரிவாக பார்க்கலாம். இது டிஜிட்டல் டிகோட். திரு அக்னீஸ்வரன், திரு எடப்பாடி சொல்றதுல எந்த அளவுக்கு லாஜிக் இருக்குன்னு நினைக்கிறீங்க? அவர் என்ன சொல்றாரு? திமுக காங்கிரஸ் கூட்டணியில் உறவில் விரிசல் இருக்குது அப்படின்றாரு. இது எந்த அளவுக்கு உண்மை? என்ன அடிப்படையில் அதை சொல்கிறாரு? அதாவது சார், 2017க்கு பிறகு தொடர்ந்து நாங்கள் வெற்றியை பெறுகிறோம் என்று மார்தட்டி கொள்ளுகிற திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில் இதுவரைக்கும் 19லையோ பாராளுமன்ற தேர்தலையோ, 2021 சட்டமன்ற தேர்தலையோ, 2024 பாராளுமன்ற தேர்தலையோ இந்தியா கூட்டணி சார்பாக மாநில கட்சி திமுக ஏதாவது ஒரு குழு அமைச்சிருக்காங்களா? இப்போ குழு அமைச்சிருக்காங்க. ஐயா கேசி வேணுகோபால், கிரீஷ் சோடங்கர் எல்லாம் இருக்கிறாங்க. இதற்கு இடையில ஒரு திமுகவினுடைய ஐடி விங்கை பற்றி தமிழ்நாட்டிலிருந்து வெற்றி பெற்று சென்ற நாடாளுமன்ற காங்கிரஸ் கட்சியினுடைய கொறடா திரு மாணிக்கம் தாக்கூர் திமுக ஐடி விங்கை பற்றி என்ன சொல்றாரு? ரைட். ரெண்டாவது, இவைகளெல்லாம் இருக்கும்போது இதை மறைக்கிறதுக்கு தான் தமிழ்நாடு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் என்டிஏ பழனிசாமி என்று சொல்லுகிறார். நான் இப்படி சொல்லுகிறேன், தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை இந்தியா ஸ்டாலின் என்று நான் சொல்லவா? ஏற்றுக்கொள்வீர்களா? ஒரு மனிதரை, ஒரு பெயர் சொல்லை ஒரு கூட்டணி கட்சியோடு ஒப்பிடுவது சரியா? தமிழ்நாடு முதலமைச்சரை நீங்க கேரளா முதலமைச்சரோடு ஒப்பிடுவதே சரியில்லை. ஏன்னா தமிழ்நாடு எல்லா காலகட்டத்திலும் வளர்ச்சி பாதைக்கு போயிருக்குது. அதுக்கு திராவிட கட்சிகள் முன்னெடுத்தது அதிகம். அதே மாதிரி காங்கிரஸ் கட்சி விட்டு சென்றதை அதை பின்தொடர்ந்த காரணத்தினால தான் நம்ம வளர்ச்சிக்கு வந்திருக்கிறோம். ஆனா இப்ப நான் கேட்கிறேன், நீங்க சொல்றீங்களே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள், மாண்புமிகு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சொல்லுகிறார் என்டிஏ பழனிசாமி என்று சொல்லுகிறார். அவர் என்ன சொல்லியிருக்கணும் அப்படின்னு சொன்னா 7.5 பழனிசாமி, அத்திக்கடவு அவிநாசி திட்ட பழனிசாமி,
75 ஆண்டுகளுக்கு பிறகு கொண்டு வந்த திருக்கண்டிகை நீர்த்தேக்க பழனிசாமி இப்படித்தானே கொண்டு வந்திருக்கணும், இப்படித்தானே நீங்க சொல்லி இருக்கணும். அல்லது சேலம் தலவாசல்ல 1000 ஏக்கர்ல கால்நடை பூங்கா அமைத்த திட்டமிட்ட பழனிசாமி இப்படித்தானே நீங்க சொல்லி இருக்கணும். ஆனா அதை மடைமாற்றம் செய்வதற்கு, அப்படி சொல்லுவதற்கு இங்க திமுகவில் எதுவுமே இல்லை. ஆனா அங்க போட்டு என்ன பிரச்சனை நடந்தாலும் அதை மழுப்பி மடைமாற்றம் செய்து மூளைச்சலவை செய்து, இதோ பாருங்கள் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்கும் தான் போட்டி. தமிழ்நாடு என்பது ஒரு மாநிலம், ஒரு அரசு. ஒரு அரசு ஒட்டுமொத்த தமிழ்நாடும் என்டிஏவில் எதிர்த்து போட்டியிடுது அப்படின்னு சொன்னா, அப்ப தமிழ்நாட்டில் திமுக மட்டும்தான் அரசியல் கட்சியா, வேற கட்சியே இல்லையா? அப்ப தமிழ்நாடு முழுவதும் இந்த 7 கோடி பேரும் உங்களுக்கு மட்டும்தான் ஓட்டு போடுவாங்களா? ஆக இந்த அதிகார உச்சத்தில் இறைக்கக்கூடிய இந்த கழுகார் பார்வை, அதுதான் திமுக சொல்றாங்க. தமிழக மக்களோட ரெப்ரசன்டேஷனா திமுக இருக்கு அப்படின்னு தான் அவரோட பேச்சுல சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு நீங்க என்ன செஞ்சீங்கன்னு தானே கேள்வி. இந்தியா முழுவதும் 28 மாநிலத்தில் 7.5 இன்னும் வரைக்கும் இல்ல, இதுக்கு முன்னாடியும் இல்ல. அதை செய்து காட்டினார். திமுக அரசுல ஏகப்பட்ட திட்டங்களை அந்த 5 ஆண்டுகள்ல சொன்னதை விட சொல்லாதெல்லாம் நிறைய திட்டங்கள் செஞ்சிருக்காங்க. ஆமா சார், நிறைய பட்டியலிடுறாங்க. கரெக்ட் சார். சொன்னதை விட சொல்லாததெல்லாம் செஞ்சாங்க. எப்படின்னா 2021 தேர் திருவிழா தஞ்சாவூர்ல, அதுல 10 பேர் செத்தாங்க, சொல்லாததுதான். மரக்காணத்துல 23 பேர் செத்தாங்க, சொல்லாததுதான். 69 பேர் கள்ளக்குறிச்சி செத்தாங்க, சொல்லாததுதான். கடன் நிறைய வாங்குவோன்னு சொல்லாம 5 வருஷத்துல 5,65,000 கோடி மக்கள்கிட்ட நாங்க சொல்லிட்டா செஞ்சாங்க, சொல்லாததுதான். 48,000 கோடி, ஒரு நாளைக்கு 1,18,00,000 பேரை குடிக்க வைப்போம். அப்படி குடிக்க வைக்கிறதுனால 48,000 கோடி ஆண்டுக்கு வருமானம் வரும். அப்படி வர்றதுனால இதை காமிச்சு நாங்க உலக வங்கியில ரீபேயிங் கெப்பாசிட்டியை காட்டி நாங்க கடன் வாங்குவோம் அப்படின்னு சொல்லாததை தான் செஞ்சாங்க. ஆகவே நிர்வாக ரீதியாக வரி உயர்வு, கடன் உயர்வு, அரசுல இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு சரிவு. நீங்க அண்ணா பல்கலைக்கழகத்தை 5 மாசத்துல வழக்க முடிச்சீங்க. அதே சகோதரி கனிமொழி நாடாளுமன்ற உறுப்பினர், நீங்க விருகம்பாக்கத்தில் வந்த காவல் பெண் அதிகாரி, அந்த வழக்கு என்னாச்சு? 3 வருஷம் ஆச்சு, என்னாச்சு? சரி, இந்த வழக்கு மீது நடவடிக்கை எடுத்திருப்பீர்களே, ஆனால் நீங்க நந்தனத்துல இந்த கூட்டுப்பாளியல் அண்மையில் நடந்துச்சே, அதுதான் எல்லாத்துக்கும் பயம் விட்டு போச்சு. சட்டம் ஒழுங்கு என்ன, நம்ம போலீஸ் தானே, நம்ம இது தானே அப்படின்ற ஒரு இலகு மனப்பான்மை வந்துருச்சு. இதை மடைமாற்றம் செய்வதற்கு எவ்வளவு முயற்சி செய்றாங்க. ஒண்ணு சார், 2021 வரைக்கும் முன்னாடி திமுகவும் இந்தியா கூட்டணியும் சொன்னதெல்லாம் மக்கள் நம்பினாங்க. ஆனா 2021க்கு பிறகு அவங்க பேச்சை நம்ப தயாரா இல்லை. காரணம், செயலில் நிர்வாகத்தில் தொய்வு ஏற்பட்டிருக்கு, சரிவு ஏற்பட்டிருக்கிறது. இதை நம்ப தயாரில்லை, அவ்வளவுதான். அதை புழுதிவாரி தூத்துவதற்குத்தான் ஒருத்தர் நீங்க எப்படி வந்துட்டாரு, இவங்க வந்துட்டார். 2 பொதுக்குழுவை கூட்டி உச்ச நீதிமன்றம் தினேஷ் மகேஸ்வரி வரைக்கும் போய் அந்த நீதியரச தீர்ப்பை பெற்றுத்தான் அவர் அதிமுகவின் பொதுச் செயலாளராக வந்திருக்கிறார். உங்களை போன்று வரிசையாக வழி வழியாக வந்தவர் அல்ல. அதனால் இவங்களுக்கு புளிய கரைக்குது. என்ன, முதல்ல 2024 பாஜகவும் அதிமுகவும் தனித்தனியா நின்றாங்க. சரி, இப்படியே நின்றுவாங்கன்னு நினைச்சோம். சரி, தேர்தலுக்கு பிறகு ஒன்று சேர்ந்தாங்க. அடுத்து அமமுக என்னைக்கு ஒன்று சேராதுன்னு நினைச்சோம், சேர்ந்துருச்சு. அடுத்து பாட்டாளி மக்கள் கட்சி ஒன்று சேர்ந்துருச்சு. எது, அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு வந்துருச்சு. உடனே இப்படி பாட்டாளி மக்கள் கட்சிங்க வந்த உடனே இல்ல, அது 2ஆ பிரிஞ்சு கிடக்கு. அப்பா யாருக்கு ஓட்டு போடுவாரு, மகன் யாருக்கு ஓட்டு போடுவாரு? திமுகவில் அப்பா மகன் யாருக்கு ஓட்டு போடுறாங்க? ஒரே கட்சிக்கு தானே. அது மாதிரி தான் இங்க ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் இங்க தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு தான் வாக்களிக்க சொல்லுவார். ஆகையினால இந்த பகல் உங்க நம்பிக்கை இது நிதர்சனம் தானே. 2 பேரும் பிரிஞ்சு இருக்காங்க, 2 கூட்டமா இருக்காங்க. இப்ப அப்பா தனியாவும் பிள்ளை தனியாவும் இருக்காங்க. ஒரு அலையன்ஸ் ஏடிஎம்கே கூட இருக்கு. இப்ப இந்த ஓட்டு பிரியும் அல்ல செதறும் அப்படின்னு கணிக்கிறது நிதர்சனம் தானே. அதுல 2024 4.2% வாக்கு எடுத்திருக்காங்க சார். சார், அப்ப அவங்க பிரிஞ்சு இல்லையா, 2 பேரும் சேர்ந்து ஒன்னா தானே இருந்தாங்க. கரெக்ட் சார். அப்படியே இருந்தாலும் கூட இன்னைக்கு அடுத்த தலைமுறையை நோக்கி அந்த இயக்கம் பயணிப்பதையும் பார்க்கிறோம். இன்னைக்கு 2 பேருக்காக அவர்கள் சீட்டு கேட்பதாகவும் பேசப்படுகிறது. திரு அருள் அவர்கள், அது மாதிரி ஐயா கோகா மணி அவர்களுக்கும் நீங்கள் சீட்டு கொடுத்தீங்கன்னா அப்படின்னு பேசப்படுகிறாங்க. தேமுதிக தான் இன்னைக்கு இரட்டை நிலைப்பாட்டில் இருக்கிறது. அது தேசிய ஜனநாயக கூட்டணி பக்கம் வந்தால் அவர்களுக்கு நல்லது, அப்படித்தான் மக்கள் பார்க்கறாங்க. ரைட். திரு சுவாமிநாதன்,
காங்கிரஸோட திமுகல என்ன விரிசல் இருக்கு அப்படின்னு நினைக்கிறீங்க? உண்மையிலே அந்த அந்த விமர்சனம் அல்லது அந்த குற்றச்சாட்டு சரிதானா? அதாவது அது வந்து விரிசல் அப்படிங்கிறத விட அது ஒரு வகையான ஒரு மன ரீதியான அவர்களுக்குள் இருக்கக்கூடிய ஒரு சின்ன பிணக்கு. நீங்க கிட்டத்தட்ட தொடர்ச்சியாக அவர்கள் வந்து சொல்லிக்கிட்டே இருக்காங்க, எங்களுக்கு வந்து கூடுதல் சீட்டு, ஆட்சியில் பங்கு, அதிகாரத்தில் பங்கு, இந்த குரலை தொடர்ந்து வலியுறுத்திக்கிட்டே இருக்காங்க காங்கிரஸ் கட்சி. அது இன்றைக்கு நேற்றில் மாணிக்கம் தாகூர் போன்றவருடைய குரலாக, ஜோதிமணி போன்றவருடைய குரலாக அது தொடர்ந்து ஒலித்து கொண்டேதான் இருக்கு. அக்னீஸ்வரன் சார் அவர்கள் குறிப்பிட்ட ஒரு பாயிண்ட் மிக மிக முக்கியமானது. கிட்டத்தட்ட 2 மாதங்களுக்கு முன்பே ஒரு குழுவை அமைத்து விட்டார்கள் காங்கிரஸ் கட்சி. ஆனா திமுக குழுவை அமைக்கல. அண்மையில கூட நடைபெற்ற பாண்டிச்சேரியில் நடைபெற்ற அந்த அங்குள்ள கூட்டணி தொடர்பான கட்சிகளுடைய கூட்டத்துல காங்கிரசுக்கே அழைப்பு கொடுக்காமல் திமுக ஒரு கூட்டணிக்கான பேச்சுவார்த்தை கூட்டத்தையும் நடத்தி முடிச்சிருக்காங்க. சோ இதையெல்லாம் வைத்து பார்க்கிறப்ப காங்கிரசுக்கு சின்ன ஒரு மன அழுத்தம், திமுகவுக்கும் காங்கிரசுக்கும் இடையில ஒரு சிறு பிணக்கம் தான் இருக்கு. பட் இது செட்டில் ஆகக்கூடியதான். எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்வதை போல இது அப்படியே ஒரு பெரிய விரிசல், இதனாலேயே இந்த அணிகள் பிரிந்து விடும் அப்படிங்கிறதுக்கான இது இல்ல. முழுக்க முழுக்க காங்கிரஸ் கட்சி இது தங்களுடைய பேர வலிமையை கூட்டுவதற்காக செய்யறாங்க. நீங்க மாணிக்கம் தாகூர் அவர்கள் ஜெயித்த விதம் நமக்கு தெரியும். கிட்டத்தட்ட ஒரு 6000 ஓட்டுக்குள்ளதான் ஜெயித்திருந்தார். அந்த இடத்துல விருதுநகர்ல ஒரு இளைஞரணி மாநாடு நடத்தி காட்டுறாங்க. 1 லட்சம் நிர்வாகிகள் திரள்றாங்க. இதுவே காங்கிரஸுக்கு சொல்ற செய்தி தானே. இவ்வளவு பேர் பாருங்க, இளைஞரணி கூட்டம் விருதுநகர்ல தானே நடத்தி காட்டுறாங்க அவங்க. சோ அப்ப மாணிக்கம் தாகூர் அவர்களுக்குமான ஒரு செய்தி தான் அது. அதெல்லாம் விட மிக மிக முக்கியமா காங்கிரஸ் கட்சியில செல்வப்பிரதகை அவர்கள் உங்களுடைய புதிய தலைமுறைக்கு ஒரு நேர்காணல் கொடுத்திருந்தார், பார்த்திருந்தேன். அந்த நேர்காணல்ல இந்த முறை மு.க. ஸ்டாலின் அவர்கள் எங்களுக்கான சீட்டை குறைக்க மாட்டாருன்னு தான் சொல்றாரு. அப்ப அவர்களுடைய கடைசி ஆயுதமா இருக்கிற சீட்டு கூட குறைஞ்சிடக்கூடாதுங்கிற அச்சம் இருக்கிறது இதன் மூலமா வெளிப்படுது. ஏன்னா கிட்டத்தட்ட 2011 போட்டியிட்டது 63 தொகுதிகள், 16ல 40க்கும் அதிகமா போட்டிடுறாங்க, 21ல அது 25 தொகுதிகள் சுருங்கி போகுது. சோ அப்படியான சூழலை இன்னும் எங்க குறைந்து விடுமோ என்கிற அச்சத்துல கூட அவர்கள் களமாடி இருக்காங்கன்னு தோற்றம் தருது. அப்ப அவர்கள் முன்பு 2 வாய்ப்புகள் தான். ஒன்று தங்களுடைய பேர வலிமையை கூட்டிக் கொள்வது. ஆனா திமுகவுக்கு இது நெருக்கடி தான். நீங்க தொடக்க காலங்கள்ல அதிமுகவுக்கு நெருக்கடிகள் இருந்தது. இன்றைக்கு அவர்கள் கொஞ்சம் நெருக்கடிகள் என்பதை கடந்து வந்திருக்கிற நிலையில இப்ப திமுகவுக்கு மிகப்பெரிய நெருக்கடி இனிமேல் தான் இருக்கு. ஒருவேளை காங்கிரஸ் கட்சிக்கு கொஞ்சம் கூடுதல் இடங்களை கொடுத்துட்டாங்கன்னா அந்த இடத்தை மையமாக வைத்தே கூட்டணியில் இருக்கக்கூடிய மற்ற கட்சிகளும் தலா 2 தொகுதிகள் கொடுத்தாங்கன்னு கேட்டா கூட 10 கட்சிகள் இருக்காங்க. மக்கள் நீதி மையம் இருக்கு, விடுதலை சிறுத்தைகள் இருக்கு, 2 பேரும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் இருக்காங்க. கம்யூனிஸ்ட் கட்சிகள் சொல்றாங்க எங்களுக்கு 10 சீட்டுக்கு மேல இந்த துறை வேணும், 2 இலக்கத்துல வேணும்னு கேட்கிறாங்க. இப்படி பல அழுத்தங்கள் இனிமேல் திமுக கூட்டணிக்குள்ள இருக்கு. பட் இதனால காங்கிரஸ் விரிசல் அடைந்து விடும், வெளியே போயிடும். அது எடப்பாடி பழனிசாமி அவர்களுடைய அபரிவிதமான ஒரு பேச்சு. இல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கே அழைப்பு கொடுத்த காலம் இல்ல உங்களுக்கு தெரியாது இல்ல, கடந்த காலங்களில் இது மாதிரி விசிகாவா இருக்கட்டும், கம்யூனிஸ்ட் கட்சியா இருக்கட்டும், எல்லாருமே கூட்டணியில் இருக்கவங்க இரட்டை இலக்கம் கேட்பதும் அதன் பிறகு பேச்சுவார்த்தைக்கு பிறகாக திமுக தலைமை என்ன கொடுக்குதோ அதை வாங்கிட்டு அவங்க எடுத்துட்டு போறதுமான இது வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம். இன்னொன்று நெருக்கடி அப்படின்னு நீங்க குறிப்பிட்டீங்க. கடந்த 2021 தேர்தலில் தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்ட அந்த தேதியில தான் வந்து இவங்க தேர்தல் குழு அறிவிக்கிறாங்க. திமுகல இருந்து இந்த மாதிரி தொகுதி பங்கீடுக்கான தேர்தல் குழு அறிவிக்கிறாங்க. அதன் பிறகுதான் ஒன் பை ஒன்னா வேகமா வேலைகள்லாம் நடக்குது. எப்பன்னா தேர்தல் தேதி அறிவிச்ச பிறகு. இப்ப இங்க இந்த 26ல இது வரைக்கும் தேர்தல் தேதி இது வரைக்கும் அறிவிக்கப்படலை அப்படின்னும் போது அது வரைக்கும் வெயிட் பண்ண வேண்டியதானே. இது வழக்கமான நடைமுறையை தான் திமுக பின்பற்றுது அப்படின்றதை தான் காட்டுதா? இல்ல அப்படித்தான் நம்ம புரிஞ்சுக்கணுமா? இல்ல வழக்கமான திமுகவை பொறுத்தவரை வழக்கமான நடைமுறை என்கிற புள்ளியில அவங்க இருக்கிறாங்க. பட் இன்னைக்கு அழுத்தம் உருவாயிருக்குல்ல சார். கூடுதலாக அன்னைக்கு வந்து பாஜக எதிர்ப்பு என்கிற ஒரு புள்ளியில இடதுசாரிகள் 6 சீட்டு கொடுத்தவரை வாங்கிக்கிட்டாங்க. அங்க இருக்கக்கூடிய விசிக 6 சீட்டுக்கு வாங்கிக்கிட்டாங்க. பட் இன்னைக்கு விஜய் போன்ற ஒரு புதிய சக்தி வந்திருக்காங்கல்ல, பாஜகவை எதிர்க்கக்கூடிய இன்னொரு போர்ஸ் இன்னைக்கு இருக்கு களத்துல. சோ அப்ப அவர்களுக்கு திமுகவுக்கும் இதுக்குள்ள நெருக்கடி இருக்கு. பட் அதுக்காக அதிமுக அணி முந்தி ஓடுதுன்னு அக்னீஸ்வரன் சார் சொல்றதுலே உடன்பாடு இல்லை. ஏன்னா அமமுக எல்லாம் கூட்டணிக்குள்ள போயிட்டாங்க. பட் கிரவுண்ட்ல ஜெல்லா இருக்காங்களா? இன்னைக்கு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் உருவாக்கி அவர் மீதான எதிர்ப்பை தான் அமமுக தொடர்ந்து விதைத்திருக்கிறது. எப்படி திமுக எதிர்ப்பை விதைத்திருக்கிறார்களோ அதே போன்றுதான் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எதிர்ப்புல தான் அந்த கட்சி உருவானது. அந்த கட்சியுடைய ஓட் பேங்க் அதுதான். அதனாலதான் கடந்த முறை அவரை கோவில்பட்டிக்கு அழைத்து வந்த மாணிக்கராஜா போன்றவர்களே கட்சியை விட்டு வெளியேறுகிறார், அமமுக விட்டு வெளியேறுகிறார், 3 மாவட்ட செயலர்களோடு வெளியேறுகிறார். நிறைய நிர்வாகிகள் நிறைய இருக்கு. ஆமா, இன்னும் போய்கிட்டே தான் இருக்காங்க. இன்னொன்று மிக மிக முக்கியமா சசிகலா அவர்களை சந்தித்தவரை கூட கட்சியை விட்டு நீக்கியிருக்காரு. மாணவர் அணி செயலாளராக இருந்த நாச்சியாருங்கிறவங்கள சசிகலா அவர்களை சந்தித்தார், நீக்கியிருக்காங்க. அப்ப அதிமுக கூட்டணி அதற்காக அவர்கள் கூட்டணியை சேர்த்து கொண்டார்கள். ஓட்டு அடிப்படையில மக்கள் கிரவுண்ட்ல அதனாலேயே ஓட்டு போட்டுருவாங்க என்பதும் வந்து ஒரு ஏற்புடைய செயலா இப்ப இல்ல. அது இன்னும் களத்துல அவங்க நிறைய ஜெல் பண்ண வைக்க வேண்டியிருக்கு. பட் திமுகவுக்கான நெருக்கடி என்பது இனிமேல் தான் உருவாகும். நீங்க கேட்டதை போல தேர்தல் தேதி அறிவிக்கிற வரைக்கும் காலம் இருக்கிறது. கூட்டணி பேச்சுவார்த்தைக்கான குழு அமைக்கலாம். பட் அந்த நெருக்கடி நான் சொல்றது
அந்த குழுவை அமைப்பதற்கு முன்பாகவே கனிமொழி அவர்கள் டெல்லியில போய் ராகுல் காந்தி அவர்களை சந்திக்க வேண்டியிருக்கல சார். இதெல்லாம் வந்து திமுகவுக்கு ஒரு புதிய நெருக்கடியும் ஒரு புதிய அணுகுமுறையும் தானே உருவாக்கி இருக்கு. இது மட்டும் இல்லாம இன்னைக்கு வந்து காங்கிரஸ் கட்சிக்கு முதல்ல கூட சீட்டு கொடுத்தாலே அங்க இருக்கிற மற்ற கட்சிகள் எங்களுக்கு 2 சீட்டு கூட தாங்கன்னு அழுத்தம் கொடுப்பாங்க. இப்ப ஏன் எல்லா கட்சியும் கேட்கல, அந்த கூக்குரலாம் எழுப்புறடா, பக்கத்தில பாயசம் ஊத்துங்கன்னு கேட்டுட்டு இருக்காங்க. அந்த வழியா பாயசம் ஊத்துறவர் வரும்போது நமக்கு ஊத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற மனநிலையாக கூட இருக்கலாம். சோ அவங்க குரல் எழுப்பிட்டு தான் இருக்காங்க. அந்த குரல் நமக்கும் வளம் தரும் அப்படிங்கிற அடிப்படையில் தான் இன்னைக்கு கூட்டணி கட்சிகள் அமைதியாக இருக்காங்க. சோ இந்த தேர்தலில் திமுக அதிமுக 2 கட்சிகளுக்குமே கூட்டணி கட்சிகள் தான் பெரிய நெருக்கடியாக இருக்க முடியும், மக்கள் திரள் என்பதை தாண்டி. இவர் குறிப்பிடாரு, அக்னீஸ்வரன் சார் குறிப்பிடாரு, பாமகவெல்லாம் ஓட்டு அப்படியே போட்டுருவாங்க அப்படிங்கிறாரு. ராமதாஸ் அவர்கள் ஏற்கனவே கண்ணீர் மல்க பல விஷயங்கள் பேசிட்டாரு மேடையில. இதெல்லாம் இனிமேல் கட் பண்ணி எதிர்கட்சிகள் போடுவாங்க. உங்க அன்புமணி தரப்போ ராமதாஸ் தரப்போ தேவையில்லை. ராமதாஸ் அழக்கூடிய காட்சிகளை அவர்களை எதிர்த்து போட்டியிடக்கூடிய வேட்பாளர் திமுக வேட்பாளர் கட் பண்ணி போட்டாலே அதுவே வந்து சமூக வலைதளங்கள்ல பெரிய தாக்கத்தை உருவாக்கும். நிறைய சிக்கல்கள் இனிமேல் தான் இருக்கு அதிமுக அணிக்கும். சோ 2 கட்சிகளுக்கும் இந்த முறை கூட்டணிகள் தான் பெரிய நெருக்கடியாக மாறும் அப்படின்னு தான் பாக்குறேன். அந்த விதத்துல தாவேக்கா கூட்டணியே அமையாமல் அவர்கள் போக்கில் ஏதோ ஒன்று பயணிக்கிறார்கள், ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துவாங்கன்னு தான் பாக்குறேன். அது ஓட்டா அது வெற்றியா பதிவாகட்டாலும் கூட 2 கட்சிகளுடைய வெற்றி தோல்வியை நிர்ணயிக்கிற இடத்துல கிங் மேக்கரா விஜய் நிச்சயம் இருப்பாரு அப்படின்னு. ரைட். இப்போ ஒரு லேட்டஸ்ட் தகவல் இன்று நடந்தது. தொகுதி பொறுப்பாளர் கூட்டம் ஒன்று இங்கே நடக்குது, பாஜகவோட தொகுதி பொறுப்பாளர் கூட்டம். நீங்கள் செய்தி பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். தேசிய அமைப்பு செயலாளர் BL சந்தோஷ், கட்சியோட சந்தோஷ், அவர் ஒரு தகவலை சொல்கிறாரு. 65 நாட்களுக்குள்ள தேர்தல் வந்துடும், தேர்தலுக்கு தயாராகணும், இரட்டை இலக்கத்தில் நம்ம கேட்கணும், நமக்கு இரட்டை இலக்கத்தில் சீட்டு கிடைக்கும் நம்ம நம்புகிறோம். அதாவது பிஜேபியை சொல்கிறாரு. அதனால் அதுக்கு வந்து நீங்கள் வேலை பார்க்கணும், தலைமையெல்லாம் வந்து நீங்கள் உங்களை முன்னிலைப்படுத்தாமல் எந்தெந்த மாவட்டங்களில் போகிறீங்களோ மாவட்ட நிர்வாகிகளை முன்னிலைப்படுத்தி வேலை பாருங்க அப்படின்னு. இது வரைக்கும் அது கட்சி சார்ந்து அவர் பேசினாரு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். இதற்கு பிறகு ஒரு விஷயம் சொல்றதாக ஒரு தகவல் வெளியே வர்றது வந்து எல்லா இடத்துலையும் கூட்டணி ஆட்சி அப்படின்றத வந்து வலிமையாக எடுத்து சொல்லுங்க அப்படின்னு திரு சந்தோஷ் இன்னைக்கு கூட்டத்தில் பேசியிருக்காரு. இதை எப்படி புரிஞ்சுக்கிறார் நீங்க? கூட்டணி ஆட்சி இரட்டை இலக்கத்தில் இது பண்ணணும், அதெல்லாம் எப்படா அன்னை எப்ப போவான் திண்ணை எப்ப காலி ஆகும்னு நினைச்சிட்டு இருக்கிற திமுகவுக்கு இது வந்து ஒரு லட்டு மாதிரி எடுத்துக்குருவாங்க. ஆகவே பாஜகவினுடைய மேலிடமும் இதுல எங்க சார் திமுக வந்தாங்க? இன்னைக்கு நடந்த ஒரு அவங்க தான் இப்ப சொல்றாங்கல்ல சார், பாத்தீங்களா கூட்டணியாச்சு கூட்டணியாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அதனாலதான் அவங்க சொல்றதுக்கு விதை போடுற மாதிரி தானே இங்க நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்படித்தான் கூடாதுன்னு சொல்ல வரோம். இங்க வந்து சரியான முறையில தான் அதிமுக தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணி சரியாக இயங்கிக்கிட்டு இருக்கு, ஒத்துமையாயிட்டு வர்றாங்க. இந்த நேரத்துல கூட்டணியாச்சு கூட்டணியாச்சு, நான் என்ன சொல்றேன், முதல்ல ஜெயிச்சிருவோம், அதுக்கப்புறம் மற்றதை பேசினால் நம்மளுடைய நோக்கம் என்ன? அர்ஜுனன் சொன்னதைத்தான். எப்ப என்னப்பா தெரியுது, எனக்கு வந்து கையில் இருக்கக்கூடிய வில்லும் அந்த மரத்தின் கிளையில் இருக்கக்கூடிய கிளியின் கழுத்து மட்டுமே தெரிகிறது என்று சொன்னதனாலதான் வில்லுக்கோர் விஜயன் சொன்னாங்க. அந்த மாதிரி தான் நம்முடைய நோக்கம் என்ன? அதிமுகவின் கட்டமைப்பு இருக்கு, பாஜகவுக்கு அதிகாரங்கள் இருக்குது, 17 மாநிலத்தில் ஆட்சியில் இருக்கிறாங்க. அந்த அனுபவத்தை வைத்து திமுக ஆட்சியை அகற்றணும், அதுதான் ஒற்றை குரலா இருக்கும் அப்படின்னு நான் பாக்குறேன். இப்ப நம்ம சார் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட். இது எல்லாமே நீங்க உங்க கூட்டணிக்கு சொல்லணும் இல்லையா? இப்ப அந்த அவங்க பேசுறத பொதுவெளிக்கு வருது, பொதுவெளிக்கு வரும்போது அது விமர்சனம் ஆகுதுன்னு சொல்றேன். வரத்தான் செய்யும், விமர்சனங்கள் வரத்தான் செய்யும். அதையும் தாண்டி இல்ல அப்படி வரும்போது அந்த என்டிஏ கூட்டணி என்டிஏ எடப்பாடின்னு அவர் சொல்ல வேண்டிய விமர்சனம் வருதோ அப்படின்னு தோணுது. அது அவங்க பிரச்சனை. உங்க பிரச்சனைக்கு நீங்க தீர்வு கண்டுட்டீங்களா? கிரீஷ் சோடங்கருக்கு பதில் சொல்லிட்டீங்களா? பிரவீன் சக்கரவர்த்திய RSS சொன்னாங்களே, அது செல்வ பெருந்தகை நீக்கிட்டாரா? நண்பர் பேசும்போது, பத்திரிகையாளர் பேசும்போது சொன்னார் நம்முடைய சாமிநாதன் சார், அதாவது ஐயா மருத்துவர் ராமதாஸ் அவர்கள் பேசியதை நாங்கள் அப்படியே வெட்டி ஒட்டி கட் பண்ணி நாங்கள் சமூக தளத்தில் ஓட விடுவோம் அப்படின்னு சொன்னார். கரெக்டு. ஆனா நாட்டில் நடக்கிற இன்னைக்கு நடப்பு எதிர்கட்சிகள் அதான் கரெக்ட். ஆமா ஆமா ஆமா, திமுக செய்யும், ஐடி விங்கே செய்துன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா கட்சிக்கும் ஒரு ஐடி விங் இருக்குல்ல, அது மாதிரி அவங்க செய்வாங்க. அதனால இப்ப நான் என்ன கேட்கிறேன், எது நடந்தாலும் திமுக தான் ஐடி விங் அவங்க தான் சார். நீருக்குள்ள இருக்கிற முதல்ல சார் திமுக கடன் நிறைய வாங்கியிருக்காங்க சார். அதிமுக 10 ஆண்டு காலத்துல 4,68,000 கோடி தான் சார். இது 5 ஆண்டு காலத்துல 5,65,000 கோடி சார். 150% சொத்து வரி சார். ஆக அதனால திமுக தான் சொல்றோம், அதனால அந்த ஆட்சி வீட்டுக்கு போகணும்னு சொல்றோம். எடப்பாடி சொல்றாரு. இப்ப என்ன சொல்றேன்னா, இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பிரிஞ்சு கிடக்குன்றீங்கல்ல ஐயா, மருத்துவர் ஒருவேளை ராமதாஸ் ஐயா நிறுவனர் திமுக பக்கம் வந்தால்
வரமாட்டார், வரக்கூடாது என்பது அடியனுடைய வேண்டுகோள். ஒருவேளை வந்தால் விருப்பம் என்னுடைய விருப்பம். திருப்பதி சார் கரெக்ட் பண்ணதுக்கு நன்றி. ஆனா அண்ணன் செல்வ பெருந்தகை என்ன சொல்றார்? திரு எஸ் பாலாஜி திருப்போரூர் சட்டமன்ற உறுப்பினர் விசிகா சட்டமன்ற உறுப்பினர் என்ன சொல்றார்? பிரச்சனை இருக்கா? திமுக தலைவர் பேசிட்டாரா? இல்ல எஸ் பாலாஜி அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டை வித்ட்ரா பண்ணிட்டாரு. அப்புறம் ஏன் பேசுனீங்க? இல்ல அவர் குழப்பம் இருக்குல்ல. தவறா புரிஞ்சுக்கிட்டேன், வெட்டி ஒட்டிய செய்தியை மட்டும் பார்த்து நான் தவறா புரிஞ்சுக்கிட்டேன். அவர் எனக்கு வந்து விளக்கம் கொடுத்தாரு. அந்த விளக்கத்தின் அடிப்படையில் நான் அது வந்து வித்ட்ரா பண்றேன் அப்படின்னு சொல்றாரு. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு புரிதல் இருக்கு. ஏன் திரு செல்வ பெருந்தகை பேசலை? செல்வ பெருந்தகை தான் எஸ் பாலாஜி கிட்ட பேசியிருக்காரு. நான் அந்த நோக்கத்துல பேசல. நீங்க பார்த்தது வந்து ஒரு பாதிப்பு தான். இதுதான் குழப்பம், பயம். சார் இதுல குழப்பம் இல்ல சார். அவங்க வந்து ஒரு குழப்பமா இருந்த ஒரு விஷயத்த அவங்க பேசி சரி பண்ணி அந்த விஷயத்தை சரி பண்ணிட்டாங்க. அவர் வித்ட்ரா பண்ணிட்டாரு. இஷ்யூ முடிஞ்சிருச்சு. இப்ப நான் பிஎல் சந்தோஷ் பத்தி சொல்றேன். பிஎல் சந்தோஷ் இப்படி ஒண்ணு பேசுறாரு அப்படின்னா இப்ப உங்க கூட்டணியில இருந்து அவர்கிட்ட பேசி இது மாதிரி பேசாதீங்க, நம்ம எல்லாம் ஒண்ணு சேர்ந்து இப்ப திரு அக்னீஸ்வரன் என்ன விரும்புறாரோ அதை அவங்ககிட்ட கடத்துனாங்கன்னா இந்த குழப்பம் வராது இல்லையா? இந்த விமர்சனம் வெளியே வராதுல்ல? தமிழ்நாட்டு மக்களினுடைய விருப்பத்தை தான் அடியேன் பதிவு செய்யறேன். மாற்றங்கள் இருக்கலாம், இதுல முன்னேற்றம் இருக்கலாம், சிலது இது இருக்கலாம். ஆனா நான் இப்ப நினைக்கிறது என்னன்னா, நிறைய பேர் வந்து அமமுக இன்னும் ஜெல்லாகல அப்படிங்கிறாரு. சரி, சில பேர் வந்து திரு மாணிக்கம் தாகூர் கட்சியை விட்டு திமுகவுக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லி. சார், நீங்க ஐஜேகே கட்சியில நேற்று தினம் அந்த தீர்மானம் போட்டதில் ஒன்று சொல்லியிருக்கிறாங்க. என்னன்னா, ஒரு மனிதர் 2 முறை பதவிக்கு மேல இருக்கக்கூடாது. ஒரு முறை எம்பி, ஒரு முறை எம்எல்ஏனா ஓகே போதும், 2 முறை எம்எல்ஏ போதும். அந்த மாதிரி இங்க நீங்க திமுக ஆளுங்கட்சியா இருக்கிற போதே உயர் பதவியில் இருந்தாங்கல்ல முன்னாள் மத்திய அமைச்சர் சார், அப்படி எல்லாம் பார்த்தா சுப்புலட்சுமி ஜெகதீசன், நீங்க அவங்க போலையா? இல்ல அப்படி சொல்ற தர்க்கத்து படி பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்க பிரதமர் எத்தனை தடவை பிரதமரா இருக்காரு? உங்க கூட்டணியில இருக்க ஒரு மாநில கட்சி இதை விரும்புகிறது மட்டுமா? மாநில கட்சி விரும்புகிறது. இது இந்தியா முழுவதும் கொண்டு வந்தா இன்னும் சிறப்பு. ஆனா இத நான் என்ன சொல்றேன்னா, அந்த கட்சியிலிருந்து போறாங்கன்றீங்கல்ல, உங்க கட்சியில இருந்து நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த இவர் திரு கேபி ராமலிங்கம் போயிருக்கிறாரு, திமுக இருந்து போயிருக்கிறாரு. அதுக்கெல்லாம் என்ன பதில்? நீங்க ஆளுங்கட்சி தானே, நீங்க பலமானவங்க தானே, தொடர்ந்து வெற்றியை பெறீங்களே, ஏன் இவங்க 3 பேரும் போனாங்க? சரி, அதை விடுங்க சார். திருவண்ணாமலையில இளைஞரணி மாநாடு திமுக, அது மாதிரி பல்லடத்துல திருப்பூர்ல மகளிர் அணி மாநாடு, அதை விடுங்க. நீங்க விருதுநகர்ல கல்குறிச்சியில மீண்டும் இளைஞரணி மாநாடு. சரி, ஆளுங்கட்சி மாநாடு நிறைய போடலாம். இவ்வளவு 4.25 வருஷமும் இல்லாதது பழைய ஓய்வூதிய திட்டத்தை வெறும் அறிவிப்பு மட்டும் கொடுத்திருக்கீங்களே, ஏன்? பயம். தேர்தலில் தோல்வியை சந்திக்க போகிறோம். இதனால் வரைக்கும் நாம எதிர்கட்சியா இருந்து மத்திய அரசை நம்ம எதிர்த்தோம். இப்ப நம்ம ஆளுங்கட்சி ஆனதற்கு பிறகு நம்மளே நமக்கு பிரச்சனை ஆயிடுச்சு. கலைஞர் டிவியே அந்த ஆட்சியை வீட்டுக்கு அனுப்பிச்சு 2G வந்ததற்கு பிறகு. அது மாதிரி தான் இன்னைக்கு ஆசிரியர்களும் அரசு ஊழியர்களும் இரட்டை குழந்தைகள் மாதிரி திமுகவுக்கு ஆதரவாளராகத்தான் இருந்து பழக்கம். இப்ப இந்த அறிவிப்பு வந்ததற்கு பிறகு, ககன்தீப் சிங் பேடி IAS அறிவிப்பு வந்ததற்கு பிறகு அரசு ஊழியர்கள் இவர்கள் மீது ஆளுகிற திமுக மீது நம்பிக்கை இழந்திருக்கிறார்கள். மக்கள் நம்பிக்கை இழந்திருக்கிறாங்க. என்னோட கேள்வி, பிஎல் சந்தோஷ் இந்த மாதிரி ஒரு கூட்டத்துல, பிஜேபி கூட்டத்துல உங்க கூட்டணியில இருக்க ஒருத்தர் பேசுறாரு, கூட்டணி ஆட்சி தான் வரும்னு சொல்றாரு. அதுக்கான விளக்கம் என்னன்னு கேக்குறேன். அவர் வந்து ஒரு உள்ளரங்கத்துல கட்சிக்குள்ள பேசுறாரு. மக்கள் ஏற்பார்களா? எத்தனை இலக்கத்துல வரணும்ன்றதை நாம முடிவு பண்ண முடியுமா? திரு எடப்பாடி பழனிசாமி ஸ்டேஜில் இருக்கையில அமித்ஷா சொல்றாரு. இது வந்து எல்லாத்துக்கும் வெளியில ஒரு செய்தியாளர் சந்திப்புல அங்க வந்து திரு எடப்பாடி பழனிசாமி எதுவுமே பேசல, அங்க வந்து கூட்டணி ஆட்சின்னு சொல்றாரு. ஒரு 2 நாட்களுக்கு பிறகு வெளியில வந்து பேசும்போது எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்கிறாருன்னா, கூட்டணி ஆட்சி கிடையாது. எப்ப கிடையாதுன்னு சொல்றாங்கன்னா, அதிமுக தனிப்பெரும்பான்மையோட எண்ணிக்கையில நாங்க வெற்றி பெறுவோம், அப்படி இருக்கும்போது தனிப்பெரும்பான்மை அறுதி பெரும்பான்மை ஆட்சி அமைப்போம் அப்படின்னு சொல்றாரு. ஒருவேளை அப்படி அமையாவிட்டால் என்ன நடக்கும் தான் கேட்கிறேன். அது தேர்தல் முடிஞ்ச பிறகுதான் சொல்ல முடியும். 1000 கனவுகள். தேர்தல் முடிஞ்ச பிறகு என்ன நடக்கலாம்? நம்ம வந்து ரெட்டை பிள்ளையும் ஆம்பளை பிள்ளையா பெறணும்னு நாம விரும்பலாம். மருத்துவர்கள் சொல்ல முடியாது, விஞ்ஞானம் கணிக்க முடியாது. தேர்தல் முடியட்டும், யார் என்னென்ன உழைச்சிருக்கமோ அவர்களுக்கு ஏற்ற ஊதியத்தை மக்கள் தருவார்கள். அது திமுகவுக்கும் சரி, இங்க நடக்க போறது திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி, தாவேகாவுக்கும் நாம் தமிழர் கட்சிக்கும் தான் போட்டி.
ஆக மத்தியில் இருக்கக்கூடிய எதிர்க்கட்சியும் ஆளுங்கட்சியும் மாநிலத்தில் இருக்கக்கூடிய திமுகவோட காங்கிரசும் அதிமுகவோட பாஜகவும் இருக்குதே ஒழிய எப்படி பீகார் தேர்தலை சந்திச்சாங்களோ அதே மாதிரி தான் எங்க மாநில தேர்தல், பொது தேர்தல், சட்டமன்ற பொது தேர்தல் இங்க மாநில கட்சிக்கு தான் நீங்க 2026 சட்டமன்ற தேர்தல்ல வாக்கு முகவர்கள். இல்ல இப்ப நீங்க சொல்றதுதான் நீங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் போட்டின்னு சொல்றீங்க. ஆனா அவங்க ஸ்ட்ராட்டஜிக்கலா அதை பாக்குறாங்களான்னு நான் கேட்கிறேன். இப்ப திமுக அதை என்ன சொல்லுதுன்னா என்டிஏவுக்கும் தமிழகத்துக்கும் தான் போட்டி அப்படின்றாங்க. தமிழ்நாட்டுக்கும் என்டிஏக்கு தான் போட்டினா அங்க அது வந்து அந்த போட்டிக்குள்ள அதிமுகவே உள்ள கொண்டு வர மாட்டாங்க. அதிமுக வந்து என்டிஏவோட பார்ட் ஆஃப் என்டிஏவா தான் அதிமுகவை பிம்பப்படுத்துறாங்க. அது அவர்கள் செய்யக்கூடிய ஒரு யுக்தி, பயத்தினுடைய வெளிப்பாடு, குழப்பத்தினுடைய உச்சம். தமிழ்நாடு முதலமைச்சர் இதுவரைக்கும் நாம வரலாறை திரும்பி பார்க்கலாம், ஆனா போக முடியாது. 2021க்கு போகிற போது நீங்க உள்ளாட்சி தேர்தல் 5 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு, ஏன் நடத்தல? பயம். சென்னையில் 5 மாமன்ற உறுப்பினர்கள் இறந்துட்டாங்க பல்வேறு கட்சிகள், ஏன் நடத்தல? பயம். கேட்டா நீங்க உயர்நீதிமன்றத்தில் வழக்கு இருக்கு. அதிமுக ஆட்சியில் வழக்கு போட்டு நிறுத்தினதும் கிருபாகரன் நீதியரசர் தடையாணை கொடுத்ததும் திமுக போட்ட வழக்குல தானே. ஆகவே இவங்களுக்கு தேர்தலை நடத்த மாட்டாங்க, ஆட்சி அதிகாரத்தை விட்டு கீழே இறங்குறதுக்கு அவர்கள் அச்சப்படுகிறார்கள். ஆனா மக்கள் இந்த ஆட்சி இறக்குறதுக்கு முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. இந்த கூட்டணி தேசிய ஜனநாயக கூட்டணி அதிமுக தலைமையில் இயங்குகிறது, அதுதான் முக்கியம். இங்க மாநில கட்சிகள் தான் சட்டமன்ற தேர்தலில் அமோகமாக வெற்றியை பெறும். ரைட். திரு சுவாமிநாதன், BL சந்தோஷ் பேசி இருக்க அந்த பேச்சை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? இல்ல, BL சந்தோஷ் அவர்களுடைய பேச்சு என்பது அவர்களுடைய பாஜகவினுடைய ஒரு திரைமறைவு அஜெண்டா என்ன அப்படிங்கறத வெளிச்சம் போட்டு காட்டியிருக்கிறார். அதுதான் அவர்களுடைய தொடர்ச்சியான திட்டமிடல். நீங்க கேட்டதை போல என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடு அப்படிங்கறத திமுக தலைவர் மு க ஸ்டாலின் அவர்களும் சொல்றாரு. இப்ப புதிதாக வந்திருக்கிற விஜய் கூட அதான சொல்றாரு, பாஜக மற்றும் சிலர் அப்படிங்கிற வார்த்தையை பயன்படுத்தி இருந்தார். அவர் கூட கடைசியாக நடந்த பிரச்சாரத்துல அப்படிதான் வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்தி இருந்தார். இது மட்டும் இல்லாம இன்னொன்று அக்னிசோழன் இந்த இடத்துல ஒரு விஷயத்துல குறிப்பிடுகிற பொழுது சொல்றாரு, பயத்தின் காரணமா அப்படி சொல்றாங்கிறாங்க. ஆனா அது பயத்தின் காரணம் இல்ல, திமுகவோட வெற்றி சூத்திரமே அதுதான். கிட்டத்தட்ட 2019 பாராளுமன்ற தேர்தல், 2021 தேர்தல், 2024 நாடாளுமன்ற தேர்தல், இந்த மூன்றுலயே அவர்களுடைய வெற்றி எடுத்து பார்த்தோம்னா, திமுகவோட வெற்றி எடுத்து பார்த்தோம்னா பாஜக எதிர்ப்பு அந்த ஓட்டுகளை ஒட்டுமொத்தமா அறுவடை செய்திருந்தாங்க. பாஜகவை முன்னிலைப்படுத்தி தான் திமுக தேர்தலை சந்திச்சாங்க. அதனுடைய வெளிப்பாடு தான் தமிழ்நாட்டு மக்கள் அவர்களுக்கு ஒரு பெருவாரியான வாக்கை கொடுத்தாங்க. அந்த வெற்றி சூத்திரத்தை தான் மறுபடியும் திமுக கையில் எடுக்கிறாங்க. இது பயமான சூத்திரம்னு நான் பார்க்கல. ஒன்று. இன்னொன்று, அதேனாலதான் அதையும் அப்படியே விஜய் கையில் எடுத்துக்கிறார். இதுல அதிமுகவுக்கு ஒரு சின்ன லாபம் இருக்கு சார். எப்படி திமுக எதிர்ப்பு ஓட்டுகளை தாவேக்காவும் எடுக்கணும்னு ஒரு பேச்சு இருக்கோ, அதே போல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் விஜய் எடுப்பார். அந்த வகையில் இது அதிமுகவுக்கு ஒரு சிறிய லாபம் இருக்கு இதுல. பட் அது வந்து விஜய் எவ்வளவு கூர்மைப்படுத்துறாருங்கிறத பொறுத்துதான் களம் இவர்களுக்கு சாதகமா மாறும். பட் ஆனா விஜய் அதை கூர்மைப்படுத்தல. நீங்க ஜனநாயகன் படத்துக்கு பிரச்சனை வருது, சிபிஐ விசாரணை வளையத்துல இருக்காரு, நீதிமன்றம் ஒரு இன்னொரு விஷயத்துல வரிய கட்டுங்கன்னு கொட்டு வைக்கிறாங்க. இவ்வளவுக்கு பின்பு அவர் பாஜகவை ரொம்ப வெளிப்படையாக எதிர்க்கல, பட் கொள்கை எதிரியாக வைத்திருக்கிறார். அவர் கொள்கை எதிரின்னு மட்டுமில்லாம இன்னும் தீவிரமா களமாடினார்னா திமுக வழக்கமா வாங்கக்கூடிய பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளும் சிதறும். பட் அதற்கான வாய்ப்பு இல்லை. அப்படிங்கும் போது திமுக தொடர்ந்து அந்த இடத்துல திமுகவுக்கு ஒரு நெருக்கடி இருக்கு. விஜயை விட தாங்க தான் பாஜகவை எதிர்க்கிற தீவிரமான ஆளுங்கிறத காட்ட வேண்டிய தேவையும் இருக்கு. இந்த இடத்துல ஒரு கேள்வி, திரு டிடிவி தினகரனோட செய்தியாளர் சந்திப்பை கவனிச்சிருப்பீங்க. கடந்த ஓரிரு செய்தியாளர் சந்திப்பு எல்லாத்துலயுமே அவர் சொல்ற வந்து விஜய் வந்து திமுக ஓட்டுகளை பிரிப்பார் அப்படின்னு சொல்றாரு. என்ன அடிப்படையில் அதை சொல்றாரு? இல்ல, அது இரண்டு தரப்பு ஓட்டையுமே அவர் பிரிக்கிறார். அவர் திமுக ஓட்டுன்னு மட்டும் கிடையாது, திமுக ஓட்டும் பிரியுது. அது எங்க பிரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, நீங்க சிறுபான்மையினர் வாக்குகள்ல புதிய தலைமுறை ஓட்டர்ஸ் இருக்காங்கல்ல சார், அதாவது இப்பதான் 18 வயது ஆனவங்க, 18 ஒரு 21 22 வயது இருக்கிறவங்க, ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ், அந்த முதல் வாக்களிக்கக்கூடியவர்கள் வந்து பெரும்பாலும் சிறுபான்மையினரா இருந்தாலும் அவங்க திமுக காங்கிரஸ் கூட்டணிக்கு ஓட்டு போடுற கல்ச்சர் தான் இருக்கு. பெரும்பாலும் தென் மாவட்டங்கள் அதிகமாக சிறுபான்மையினர் இருக்கக்கூடிய பகுதி, அங்க காங்கிரஸ் கட்சிகள் திமுக வலுவா இருக்கக்கூடிய பகுதி, அங்கெல்லாம் வந்து முதல்ல ஓட்டு போடக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் வந்து கம்ப்ளீட்டா டிஎம்கேக்கு தான் போட்டுட்டு இருந்தாங்க. அந்த இடத்தை விஜய் எடுக்கிறார். அந்த ஓட்டு உண்மையிலே பாதிக்கும், திமுகவை பாதிக்கும். அது போன்று சில இடங்கள்ல திமுக கொஞ்சம் வலுவாக இருக்கக்கூடிய சிறுபான்மையினர் ஓட்டுகள்ல ஃபர்ஸ்ட் டைம் ஓட்டர்ஸ் இவர் எடுக்கிறத தாண்டி இன்னொரு வகையில திமுகவுக்கான கொள்கை எதிர அப்படியே வச்சிருக்காரு. இவரும் பாஜக எதிர்ப்பு என்பது திமுகவுடைய கொள்கையாக இன்னைக்கு இருக்கு. நீங்க அதிமுக எதிர்ப்பு தான் திமுக எதிர்ப்பு. பட் ஆனா அதை விட மிச்சமா கடந்த சில தேர்தல்களா ஒரு 3 தேர்தல்களா ஒரு வெற்றி சூத்திரம் வைத்திருக்காங்க, பாஜக எதிர்ப்பு. அதே விஷயத்தை தான் விஜயும் பேசுறாரு. எதெல்லாம் திமுகவோட சமூக நீதி சமத்துவம்னு கொள்கைகள் இருக்கோ அதே கொள்கைகள்ல தான் தாவேக்காவும் கொள்கையை வச்சிருக்காங்க.
அந்த அடிப்படையில ஒரு சின்ன பெர்சன்டேஜ் ஓட்டை திமுக இருந்து எடுப்பார். பட் ஆளுங்கட்சிக்கு எதிரான ஒரு மனநிலை கொண்ட ஓட்டு வங்கி இருக்கணும் சார், அதுதானே பெருசா மேஜர் ரோல் போட்டோம் ஒவ்வொரு தேர்தலையும். அந்த ஓட்டு அதிமுக தானே வரணும், அதை எடுக்கிறார்ல விஜய். சோ இரண்டு கட்சிகளுக்கு ஒரு சமநிலை சேதத்தை தான் அவர் ஏற்படுத்துவார். அந்த வகையில டிடிவி தினகரன் அவர்கள் வந்து அவர் தரப்புல ஆபத்துக்கான கருத்தை மட்டும் அவர் சொல்லியிருக்காரு அப்படின்னு தான் பாக்குறேன். மற்றபடி அமமுகவினுடைய ஓட்டுகளே அதிமுகவுக்கு முழுசா சேர்றதுல கிரவுண்டை இன்னும் ஜெல் பண்ண வைக்க வேண்டிய தேவையும் இருக்கு. ரைட். திரு அக்னீஸ்வரன், உங்களோட இன்னொரு கேள்வியும் கூட, இப்போ என்டிஏ கூட்டணியில் இருக்க கூட்டணி கட்சிகள் அதிமுகவை முழுமையாக ஏற்றுக்கிட்டாங்கன்னு புரிஞ்சுக்கலாமா? ஏன் இந்த கேள்வி அப்படின்னா, இப்போ என்டிஏ அலையன்ஸில் இருக்க இப்போ பெரிய கட்சிகள் எல்லாருமே பார்த்தீங்கன்னா யாருமே இந்த வட்டம் கண்டெஸ்ட் பண்ணலை. இப்போ திரு டிடிவி தினகரனாக இருக்கட்டும், ராம்தாஸாக இருக்கட்டும், இவங்கெல்லாம் வந்து நேரடியாக தேர்தலில் எம்எல்ஏவோ இதுவோ கண்டெஸ்ட் பண்ண விரும்பலை. அவங்க ஒருவேளை இவரோட தலைமையை ஏற்க மறுக்கிறாங்க அப்படின்னு புரிஞ்சுக்கிறதா, இல்லை இதுக்கு பின்னால் இருக்க வியூகம் என்ன? ஒரு வியூகமும் இல்லை சார். கூட்டணி பலமாகிக் கொண்டே வருகிறது. தனிச்சு விடப்பட்டதுன்னு சொல்லி திமுகவினால எப்படியெல்லாம் பேசப்பட்டதோ அது இன்னைக்கு தனிச்சு விடப்படவில்லை. எல்லா கட்சிகளும் மதுராந்தகத்தில் இந்திய நாட்டினுடைய பிரதமர் பேசுகிற போது அந்த மேடையில் 12-13 கட்சிகள் இருந்தது. அதே 13 கட்சிகள் தான் திமுகவோட இருக்குது. இல்லை, அதே 13 கட்சிகள் தான் 2019 தொடர்ச்சியாக இப்போ வரைக்கும் கண்டினியூஸாக வந்துட்டு இருக்காங்க. ஆனால் நீங்கள் சொல்கிற இந்த 13 கட்சிகள் வெளியே போகிறாங்க, உள்ளே வராங்க, வெளியே போகிறாங்க, இப்போ திரும்ப ஒன்று சேர்ந்துருக்காங்க இல்லையா? நிர்வாகம்னு பார்க்குற போது இல்லைடா, என்னோட கேள்வி என்னன்னா, திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ற முழக்கம் தான் நீங்கள் முன்வைக்கிறது இல்லையா? அவர் தலைமையிலான கூட்டணி இங்கே அப்படித்தானே தமிழ்நாட்டில் இருக்குது. அப்படின்னும் போது இந்த கூட்டணியில் இருக்க தலைவர்கள் போட்டியிடுறதுக்கு ஏன் தயங்குறாங்க அப்படின்னு கேட்குறேன். அது அவர்களுடைய விருப்பம். இல்லை, இதுக்கு முன்னால் போட்டியிட்டவங்க தானே? இல்லை, அப்படி கிடையாதுல்ல. அது அவங்களுடைய விருப்பம். இது இப்படித்தான் போகணும், அப்படித்தான் போகணும். அவங்களுக்கு சட்டமன்ற நாடாளுமன்ற ஒரு கட்சியினுடைய தலைவராக இருந்தால் அவங்க என்ன முடிவு எடுக்கிறாங்களோ அதுதான். அதனால அது அவர்களுடைய விருப்பம். இப்படித்தான் எடுக்கணும். இதனால அது இருக்குமோ, தலைவலியும் வகுத்து வலியும் தனக்கு வந்தால் தான் தெரியும். இல்ல, அதுக்கு பின்னணியில வேற எதுவும் எந்த பின்னணி இல்ல சார். பின்னணியில வேற எதுவும் அரசியல் இல்ல சார். நல்லா தாசா போய்கிட்டு இருக்கு சார். நீங்க ஏதாவது சொல்லி விட்டுறாங்க சார், நல்லா போய்கிட்டு இருக்கு சார். இது திமுகவுக்கு வான வேடிக்கை மாதிரி நினைச்சுக்குறாங்க சார். அதனால அதை விட்டுருங்க சார், நல்லா போய்கிட்டு இருக்கு. இந்த ஜெல்லாகலன்னு சொல்றாங்க. அந்த ஜெல்லு அப்படியே மாணிக்கம் தாக்கூருக்கும் சகோதரி ஜோதிமணிக்கும், ஏப்பா எங்க திமுகவில் இருக்கிறவங்களை காங்கிரஸ்காரங்களை கொண்டு போய் திமுக பதவி கொடுத்துட்டீங்களேன்னு சொல்றதுக்கும் அந்த ஜெல்லு அங்க போட்டா கொஞ்சம் கரெக்டா வரும். நான் இப்ப என்ன நினைக்கிறேன்னா, 2024 நாடாளுமன்ற தேர்தலில் 6,23,00,000 வாக்காளர்கள் இருந்தாங்க. இப்ப 6,39,00,000 என்று தோராய வாக்காளர் பட்டியலை அறிவிச்சாங்க. ஆனா எஸ்ஐஆர் தீவிர வாக்காளர் திருத்தம் வந்ததற்கு பிறகு 97,00,000 பேர் பெயர்கள் நீக்கப்பட்டிருக்கு. இன்னும் ஃபைனல் லிஸ்ட் வரல. இந்த பிப்ரவரி 17 சொன்னாங்க. அது என்னைக்கு வருதுன்றது பார்ப்போம். அதுவே திமுகவுக்கு பெரிய ஒரு புளிய கரைச்சிருக்குது. அது ஒரு பெரிய அவங்களுக்கு சறுக்கல் விழுந்திருக்கு. ரெண்டாவது, காங்கிரஸ் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பிள்ளையாருக்கு உக்கி போடுறது மாதிரி என்ன சொன்னாலும் கேட்டுக்கிறேன்னு சொன்ன காங்கிரஸ் இப்ப லேசா வாலாட்டுது. அந்த வாலாட்டுறதுக்கு ஐயா திருச்சி வேலுச்சாமி அவர்கள் தான் கொம்பு சீவி விட்டாரு. அது இன்னைக்கு வேணுகோபால் ஐயா வரைக்கும் போயிருக்குது. ஆனா இங்க அது தீர்வுக்கு வரல. 2, காங்கிரஸ்குள்ள இருக்க கூட்டணி பிரச்சனை. 3, ஆளுங்கட்சியா இருக்கிற போது நிர்வாக திறமையின்மையினால் இவர்கள் செய்த சாதனை இல்லாமல் போனது. இவங்க எதுவுமே செய்யாதது. 2வது, பழைய ஓய்வூதிய திட்டம். அரசு ஊழியர்கள் தான் இவர்களுடைய செல்வாக்கு பெற்ற மனிதர்கள். தேர்தல் அதிகாரிகள் அவங்க தான் இருப்பாங்க. அவங்க பழைய ஓய்வூதிய திட்டத்தை இவங்க அறிவிப்பு தான் கொடுத்திருக்கிறாங்க. அதனால அது திமுகவுக்கு சறுக்கல். இப்படி எண்ணற்ற சறுக்கல் இருக்கு. கடைசியா நண்பர் சாமிநாதன் அவர்கள் சொன்னது மாதிரி, அதாவது தாவேகா விஜய் இது கார்த்திக் பா சிதம்பரம் அவர்கள் ஓராண்டுக்கு முன்னாடி சொன்னது. அந்த கருத்து தான் நடைமுறையில் வரப்போகுதுன்னு நானும் யூகிக்கிறேன். அப்படித்தான் நடக்க வேண்டும் என்று நான் நினைக்கிறேன். அதிமுகவுக்கோ திமுகவுக்கோ பாதிப்பு இருக்கும், ஆனால் மிக சொற்பமாகத்தான் இருக்கும். ஆனால் தாவேகாவுக்கு போகக்கூடியவர்கள் இந்த முதல் தர வாக்காளர் இருக்காங்கல்ல, அவங்க விசிகாவிலிருந்தும் தேமுதிகவிலிருந்தும் நாம் தமிழர் கட்சியிலிருந்து தான் அதிகமாக போவாங்க அப்படின்றது என்னுடைய பார்வை. அது கார்த்திக் பா சிதம்பரம் அவர்களுடைய அரசியல் பார்வை. ஏன்னா காங்கிரஸ் ஒரு வருஷத்துக்கு 5 தேர்தல் 5 மாநில தேர்தலை சந்திக்குது.
ஆகையினால அனுபவம் அதிகம். ஆனால் திமுகவிடம் அவர்கள் அனுபவம் பலிக்கவில்லையே என்பதுதான் என்னுடைய வேதனை. இல்ல, இப்போ உங்களோட வாதத்துக்கே வச்சுக்கிட்டா கூட ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டுன்னு ஒரு பக்கம் இருக்கும், திமுகவுக்கு எதிரான ஓட்டு அப்படின்னு இருக்குன்னா அது எல்லாமே எங்க போகும்னு நினைக்கிறீங்க? அதிமுகவுக்கு தான் வரும். திரு சாமிநாதன், இந்த ஓட்டு எங்க போகும்னு நினைக்கிறீங்க? இவர் அதிமுகவுக்கு வரும்ன்றார் அக்னீஸ்வரன். நான் கேட்கறது ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டு இருக்கு, திமுகவுக்கு எதிரான மனநிலையில இருக்க வாக்குகள் எல்லாம் எங்க போகும்? இல்ல, அது 2 கூறுகளை 3 கூறுகளை பிரியதா செய்யும். எல்லா கட்சிகளுமே திமுக எதிர்ப்பை தானே சார் கூர்மைப்படுத்துறாங்க. அது நாம் தமிழர் கட்சியாக இருக்கலாம், தாவேகாவா இருக்கலாம், அதிமுகவா இருக்கலாம். அதிமுக அது கொஞ்சம் கூடுதலாக இருக்குமே ஒழிய, ஆனா பெரும்பான்மையாக அதிமுகவே ஈர்த்துரும் கிடையாது. நிச்சயமா தாவேகாவுக்கு கணிசமான அளவுக்கு ஆளுங்கட்சிக்கு எதிரான வாக்குகள் போகும். ஏன்னா அவர் தானே வெறுப்பை விதைத்திருக்கிறார். நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் கடந்த 4.5 ஆண்டுகால களப்பணியில அவர் இப்பதான் திமுக எதிர்ப்பை ரொம்ப கூர்மைப்படுத்தி இருக்கிறார். கடந்த 4.5 ஆண்டுகள்ல அவர் டிடிவி தினகரன் அவர்களுக்கு பதில் சொல்வது, ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு பதில் சொல்வது, சொந்த உள்கட்சி பிரச்சனைகளோடு களமாடுவது ரொம்ப நெருக்கடிகள்ல தான் அதிமுகவே இருந்தது. சோ அப்ப அதையோடு ஒப்பிடுகிற பொழுது விஜய் களத்திற்கு வந்த பின்பு திமுக மீதான ஏதோ ஒரு வெறுப்பை அவர் ஊரா போய் அவ்வப்போது பேசினாலும் கூட அவர் விதைத்திருக்கிறார். அப்ப அவர் ஒரு பாட்டிலுக்கு 10 ரூபாய் பாலா புரிஞ்சுக்கலாமா? ஆன்டி இன்கம்பன்சி ஓட்ஸ் எல்லாம் விஜய் எடுத்துட்டு போயிருவாரு அப்படின்ற புரிதல் வந்த பிறகுதான் இவங்க திமுக விமர்சனத்தை திரும்ப கூர்மைப்படுத்த தொடங்கியிருக்காங்க அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா? ஆமா சார், தீய சக்திங்கிற வார்த்தையை செல்வி ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்துறாங்க. கடந்த 4.5 ஆண்டுகள்ல எடப்பாடி பழனிசாமி அவர்கள் எங்காவது கணிசமான அளவுக்கு தீய சக்தி என்கிற வார்த்தையை திமுக நோக்கி பிரயோகப்படுத்தினாரா? இன்னைக்கு சாதாரண சின்ன குழந்தைங்கன்னா நான் சொல்ற விஜய் ரசிகர்களை சொல்றேன். சாதாரண விஜய் ரசிகர் அவர் சொல்றாரு சார், விஜய் சொல்றாரு வீட்டுக்கு ஒரு விஜய் ரசிகர் இருக்காங்க, வீட்டுக்கு ஒரு விஜய் இருக்காங்க. அது மாதிரி வீட்டுக்கு இருக்கக்கூடிய விஜய் அப்படிங்கிறவங்களாம் ஒரு 8ஆம் கிளாஸ் 7ஆம் கிளாஸ் 6ஆம் கிளாஸ் படிக்கிற குழந்தைங்க. அந்த குழந்தைங்க இன்னைக்கு திமுக தீய சக்தின்னு வீட்டுல கேஷுவலா சொல்றாங்க. அது ஏதோ சினிமா டைலாக் நினைச்சுதான் சொல்றாங்க, அது அரசியல் வசனம் கூட உங்களுக்கு தெரியல. பட் அந்த அளவுக்கான ஒரு விதைத்ததை திருக்குவளை தீய சக்தின்னு சொல்லி ஜெயலலிதா அவர்கள் பயன்படுத்துறாங்க. மீண்டும் தீய சக்திங்கிற வார்த்தையை திமுகவை நோக்கி தமிழகம் முழுவதும் வரப்படுறது எடப்பாடி பழனிசாமி அவர்களா விஜய் அவர்களாங்கிறது அக்னீஸ்வரன் சாருக்கே தெரியும். அதற்குள்ள பதில் இருக்கு. அப்ப ஒரு ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை ஏடிஎம்கே முழுதாக எடுத்துருமான்னா அதற்கான வாய்ப்பு மிக மிக குறைவு. அந்த ஓட்டு 3 கூறுகளா பிரியும். அதிமுக தன்னுடைய வலுவான ஓட்டு வங்கியும் காட்டி ஆன்டி இன்கம்பன்சியும் முழுதாக ஈர்த்தால்தான் அவங்க ரொம்ப நெருக்கடி. அதுதான் என்னோட கேள்வியுமேவும். அப்படி 3 வாக்குகள் பிரியும் பட்சத்துல அதிமுகவோட வெற்றி வாய்ப்புக்கு அது எந்த அளவுல உதவியா இருக்கும்? இல்ல, அது வெற்றி வாய்ப்பை நோக்கி அது நகர்த்தாது. நீங்க 3 கூறுகள் அந்த ஓட்டு பிரிகிறப்ப வெற்றி வாய்ப்பை நோக்கி நகர்த்தாது. நீங்க திமுக அதிமுக இரண்டுமே ஓட்டு அடிப்படையில திமுகவோட அதிமுக கொஞ்சம் வலுவான கட்சி. ஓட்டு அடிப்படையில் அங்க இருக்கக்கூடிய உறுப்பினர்கள், அங்க இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள், முன்னாள் பிரதிநிதிகள் ஆக்டிவா செயல்படக்கூடிய விதத்துல. பட் அதை தாண்டி மக்கள் ஓட்டு வாங்கணும்ல. திமுக அந்த கிரவுண்ட்ல ஒர்க் பண்ணிருக்காங்கல்ல. 1,30,00,000 பெண்களுக்கு மகளிர் உரிமை தொகை போகுது. மகளிர் விடியல் பயணம்ங்கிற பேர்ல பெண்கள் கட்டணம் இல்லாம போறாங்க. இன்னொன்னு அக்னீஸ்வரன் சார் ஒரு விஷயம் குறிப்பிட்டார், எஸ்ஐஆர் பணிகளுக்கு பின்பு திமுக ஸ்டாக்கா இருக்கு அப்படின்றத. ஒரு அரசு பணியாகவும் அதை சரியா எதிர்கொண்டாங்க, ஒரு கட்சி பணியாகவும் வீடுதோறும் முகாம்கள் நடத்துறதுலயும் திமுகவோட பங்களிப்பு இருக்கு. அதிமுகவும் கிரவுண்ட்ல இருந்தாங்க, மற்ற 2 கட்சிகள் தான் இல்ல. இப்ப தாவேகா போன்ற கட்சிகளோ காங்கிரஸ் போன்ற கட்சிகளோ தான் இல்ல. சோ அப்ப அதனால இவர்கள் மக்கள் ஓட்டும் திமுக உள்ளோம், அதே நேரத்துல கட்சியினர் ஓட்டும் இருப்பாங்க. மதசார்பற்ற அணிங்கிற பேர்ல பாஜக எதிர்ப்பு ஓட்டுகளையும் இருப்பாங்க. அதிமுக பாஜகவையும் தன் தோல்ல சுமக்கக்கூடிய ஓட்டை இழக்கணும். பிளஸ் அது மிக மிக முக்கியமா ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை விஜய்க்கு போகாம தடுக்கணும். அதனாலதான் இப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்கள் விஜய் விமர்சிக்கிற இடம் நோக்கி நகர்ந்திருக்கிறார். சோ அப்ப அதிமுகவுக்கு தான் நிறைய சிக்கல்கள் இருக்கு இந்த தேர்தலில். ரைட். அக்னீஸ்வரன், இப்போ அவர் கேட்டதில் 2 கேள்விங்க. ஒன்று இந்த ஆன்டி இன்கம்பன்சி ஓட்டை நீங்கள் எப்படி தடுக்க போகிறீங்க, அதை தடுத்து வெற்றி வாய்ப்பை எப்படி உறுதி செய்ய போகிறீங்க அப்படின்றது ஒன்று. 2வது எஸ்ஐஆர் பற்றி குறிப்பிட்டீங்க. எஸ்ஐஆரில் திமுக பெரிய ஷாக் இருக்கும் அப்படின்னா உங்களுக்கு முன்கூட்டியே கணிக்க முடியுதா எஸ்ஐஆர்லேருந்து அதிகமாக திமுக வாக்குகள் தான் போகும் அப்படின்னு நீக்கப்படும்ன்றது? கணிக்க முடியும் அப்படின்னு சொன்னால், இப்போ ஆளுங்கட்சியாக இருக்கிற போது 1 கோடி வாக்குகள் நீக்கப்பட்டிருக்கிறதுனா இது இவ்வளவு நாளா இந்த 3 அடுக்கு வெற்றியை பெற்றதற்கு இந்த 1 கோடி வாக்குகள் உதவியா இருந்திருக்கும்ல. இப்ப பயிர்ல களைகளை எடுத்தது மாதிரி எடுத்திருக்கிறாங்க. அது ஆளுங்கட்சிக்கு எப்படி இருக்கும்ன்றது இல்ல, அது எப்படி நீங்க முடிவுக்கு வரீங்க? அது திமுகவுக்கு தான் பாதிப்பு ஏற்படுத்தும் மக்கள் தீர்மானிக்கட்டும். ஆனா அதே நேரத்துல நண்பர் சொல்றதுலே ஒரு விடையும் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? இந்த எஸ்ஐஆர்ல வாக்காளர் திருத்தத்துல அதிமுகவும் திமுகவும் தான் மும்மரமா இருந்தாங்க, மற்ற கட்சிகள்லாம் ரொம்ப தொய்வாக இருந்தார்கள் அப்படின்னு சொன்னார்ல. அப்ப திமுக வாக்குகள் அதிமுகவுக்கு தான் போகும்.
அதிமுக வாக்குகள் தொய்வாக இருந்தால் திமுகவுக்கு தான் இல்ல போகும். சார், 2 பேரும் களத்துல அக்ரெசிவா இருந்தாங்க அப்படின்னா அவங்க வாக்குகள் வந்து போயிடக்கூடாது, எஸ்ஆர்ல நீக்கப்பட்டக்கூடாதுன்றக்காக அவங்க வேலை பார்த்திருப்பாங்க. இது அதிமுகவுக்கு போகும் திமுகவுக்கு போகுதுன்னு எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறது? அது அரசியல் கட்சியில எண்ணம், அது எப்படி போகுமோ. இந்த 2 கட்சி தானே அரசியலுக்கு முகவர்கள், அவங்க தானே சார், அவங்களுக்கு தானே சார் தெரியும் சார். ஒன்னும் இல்ல சார், இவங்க சொல்றபடியே நீங்க பாத்தீங்கன்னா எல்லாமே வந்து இப்ப சார் சொன்னார், மக்கள் தீர்ப்பு மகேசன் தீர்ப்பு. அவங்க என்ன தீர்ப்பு சொல்ல போறாங்கன்றது பார்ப்போம். தமிழ்நாட்டில் 65 கட்சிகள் இருக்கு. அத்தனை கட்சிகளும் களத்தில் நின்றாலும் இங்க திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் தான் போட்டி. கட்டமைப்பு உள்பட கடந்த வரலாறுகளை உள்பட நான் சொல்றேன். ஆகையினால இங்க காங்கிரஸ்குள்ள பிரச்சனை இருக்குதா? இருக்கு. அதனால இங்க அதிமுகவுக்கு திமுக பாஜகவுக்கும் அதிமுகவுக்கு பிரச்சனையே இல்லையா அப்படின்னு கேட்டோம்னா திருப்பதி சார் பிஎல் சந்தோஷ் சொன்னாரப்பா பதில் சொல்லுங்கப்பா மறுபடியும் கொண்டு வந்துருவீங்க. அதுவும் பிரச்சனை இருக்கு. ஆனால் இந்த பிரச்சனை எல்லாம் மக்கள் எடை போட்டு பார்ப்பாங்க. என்னப்பா இது தேசிய கட்சிகள் இங்க ரொம்ப அதிகாரம் அழுத்தம் கொடுக்கறாங்களே, நமக்கு நல்லதா அப்படின்னு யோசிப்பாங்க. அப்படி பார்க்கிற போது திமுக ஆட்சியை அகற்றதுனால யாருக்கு நல்லது? நான் சார் சொல்றாரு, வீட்டுக்கு ஒருத்தர் இருக்கிறாங்க, பெரிய நாட்டுக்கு ஒருத்தர் ராணுவத்துக்கு அனுப்புற மாதிரி பேசுறாங்க. ஏங்க நீங்க இதை பத்தி ஜனநாயகத்தை பத்தி எதுவும் பேசல. இல்ல நீங்க சொன்னதுல ஒரே ஒரு கிளாரிட்டிக்காக கேட்கிறேன். தேசிய கட்சிகள் 2 பேர்த்தையும் நீக்க போறாங்களா, காங்கிரஸ் மட்டும் நீக்கி திமுக வீட்டுக்கு அனுப்புவாங்களா? அது மக்கள் கையில தான் இருக்குது. இல்ல நீங்க சொன்னீங்க 2 பேரும் குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க, நீங்க தான் சொன்னீங்க. உண்மைதானே. தமிழ்நாட்டில் இந்த தேர்தலில் இடைவெளி இல்ல, பெருந்தலைவர்கள் இல்ல அப்படின்னு நினைச்சாங்கல்ல கலைஞர் அவர்களோ அம்மையார் ஜெயலலிதா அவர்களோ. இல்லாத அரசியலில் ஒரு தேசிய கட்சிகள் அழுத்தம் கொடுக்கிற இடத்தில் காங்கிரஸை திரு ஸ்டாலின் அவர்கள் பார்த்துக் கொள்வார், பாஜகவை தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் அதிமுகவின் பொதுச் செயலாளர் பார்த்துக் கொள்வார். இதை 2ஐயும் மக்கள் பார்த்து கொண்டே இருக்கின்றார்கள். அப்படித்தான் நான் பார்க்கிறேன். நிறைவா திரு சுவாமிநாதன், இந்த பரஸ்பர விமர்சனங்களை எப்படி புரிஞ்சுக்கிறது? அதிமுக திமுக ஒருவேளை களத்தை வந்து அதிமுக திமுக மாத்திரக்கான முயற்சியாக அதிமுக முன்னெடுக்குது. அதே வேளையில திமுக வந்து அதிமுக புறந்தள்ளி தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ அப்படின்னு சொல்றதுக்கான முயற்சியாது. ஆமா, நிச்சயமா திமுகவை பொறுத்தவரை இது லாபம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அவங்களோட சக்சஸ் ஃபார்முலா அது 2019, 21, 24 3 தேர்தல்கள் வெற்றிக்கு காரணமே அவர்கள் பாஜக எதிர்ப்பு அப்படிங்கிற புள்ளியை நிறுத்தினதா. இன்னொன்று மிக முக்கியமா, நீங்க அதிமுக எதிர்ப்பு என்று நிறுத்துவதை விட பாஜக எதிர்ப்பு அவங்களுக்கு ஒரு சேஃப் ஜோன். ஏன்னா ஒரு குறைந்தபட்ச தேர்தல் வெற்றியை தொடர்ந்து நிரூபிக்கப்பட்ட ஓட்டு வங்கியா அது காட்டிக்கிட்டே இருக்கு. அதனால அதை மீண்டும் கையில் எடுக்கிறாங்க. தமிழ்நாட்டை தலைகுனிய விட மாட்டோம் என்பது போன்ற முன்னெடுப்புகளும் அதை ஒட்டி செய்யறாங்க. அதிமுகவை பொறுத்தவரை அது வந்து திமுக கூட்டணி விரிசல் ஏற்பட்டால் மட்டும்தான் தாங்கள் வெற்றியை நோக்கி நகர முடியும் அப்படிங்கிறத எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தொடர்ச்சியா நம்புறார். அதனாலதான் அவர் வந்து பரப்புரை போய்கொண்டிருக்கிற பொழுது நிறைய விஷயங்கள் பேசியிருந்தார். பாஜகவை கூட்டணிக்குள்ள வைத்துக் கொண்டே கம்யூனிஸ்ட் கட்சியில கூட அழைப்பு கொடுத்திருந்தார் கடந்த காலங்கள்ல. அதெல்லாம் மட்டும் இல்லாம அண்மையில கூட கரூர் சம்பவம் நடந்த பின்பு கூட்டணிக்கு பிள்ளையார் சொல்லி போட்டாச்சுன்னு தாவேக்காவை போன்ற கட்சிகளுக்கு கூட அழைப்பு கொடுத்தார். சோ அதிமுகவை பொறுத்தவரை வெற்றியாக வேண்டிய கட்டாயத்தில் இருக்காங்க. அதனால இது போன்ற நிலைப்பாட்டை எடுக்கிறாங்க. திமுக பாஜக எதிர்ப்பு என்கிற நிலைப்பாட்டில் இருக்காங்க. விஜய் கையில தான் இந்த தேர்தலில் வெற்றி தோல்வியை 2 திராவிட கட்சிகள் யாருக்கு என்பதில் இருக்கு. விஜய் கிங் மேக்கராக இருப்பார். நிச்சயம் ஒரு நாள் விஜயால இந்த தேர்தலில் கிங் ஆக முடியாது. பட் திமுக அதிமுகவுக்கு நெருக்கடி கொடுக்கக்கூடிய இடத்துல விஜய் இருப்பார். இருதுருவ அரசியல் தான் நிற்குங்கிறது தான் இந்த முன்வாதங்கள் நம்ம காட்டுது. தொடர்ச்சியா திமுக வந்து இந்தியா வெர்சஸ் அதாவது என்டிஏ வெர்சஸ் தமிழ்நாடுன்னு சொல்றதா இருக்கலாம். அதே நேரத்தில் அதிமுக வந்து திமுக கூட்டணிகளை விமர்சிக்க தொடங்கி இருப்பதா இருக்கலாம். இது எல்லாமே இருதுருவ அரசியலை நோக்கி மீண்டும் நகர்த்துற புள்ளியா தான் 2 கட்சிகளுமே எடுக்கிறாங்கன்னு பாக்குறேன். திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய பார்வை. காங்கிரஸ்குள்ள பிரச்சனையை வெளிக்கொண்டு வராம இருப்பதற்கு தான் இந்தியா கூட்டணின்னு நம்மளை கொடாஞ்சிருவாங்க, உள்ளுக்க பேசிடுவாங்கன்னு சொன்னதுனாலதான் தமிழ்நாடு என்டிஏன்னு கொண்டு வர்றாரு. அப்ப இந்தியாவிலே இல்லையா? தமிழ்நாடு முதலமைச்சர்கிட்ட பார்த்து கேட்கிறேன், இந்தியா கூட்டணியில பிரச்சனையே இல்லையா? ஆகையினால இவங்க சொல்றபடி பார்த்தா நண்பர் சொல்லும்போது சொன்னாங்க, ஏன் விசிக கட்சியினுடைய தலைவர் என்ன சொன்னாங்க? இப்ப மட்டும் தான் காங்கிரஸுக்கும் அவங்களுக்கும் பிரச்சனையா? இல்லையே. அவங்க விசிகாவின் தலைவர் திரு திருமாவளவன் அவர்கள் சொன்னாங்க, இல்ல பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்றால் நாங்கள் அதிமுகவையும் நாங்கள் சேருவதற்கு தயார் சொன்னார்ல. அப்போ தமிழ்நாட்டில் கடந்த தேர்தலில் சேரலையே, அதுதான் சேரல. ஆனால் அவங்களுக்கு அங்கேயும் வேங்கை வயலுக்கும் தீர்வு இல்லை, ஆனா வெளியிலே வர முடியல. ஆனால் அதிமுகவும்
இப்படி இல்ல, என்ன போயிடக்கூடாது. அப்படி என்ன நெருக்கடி, வெளியில வர முடியாம அங்கேயும் தீர்வு கிடைக்காம இருக்க வேண்டிய தேவை என்ன உங்களுக்கு? அதுதானே காட்டுது. நான் கேக்குறேன், நீங்க தான் காம்பாக்டா இருக்கிறீங்க சொல்லுவாங்களே, புதுசு வார்த்தை கண்டுபிடிச்சிருக்காங்க, இன்டாக்டா இருக்கிறோம் சொல்லி. இன்டாக்டா திமுக கூட்டணி கட்சிகள் இருக்குது சார். மக்கள் இன்டாக்டா இருக்கிறாங்களா? இல்லையே. ஆகையினால இல்ல, எப்படி அந்த முடிவுக்கு வரீங்க மக்கள் இன்டாக்டா இல்ல அப்படின்றது? இல்லன்றது தான். நீங்க மாசம் 1000 ரூபாய் ரீடிங் எடுத்தோம்னா நீங்க 6000 ரூபாய் லாபம் வரும்னு நீங்க சொன்னீங்க. இல்ல, எடுக்கல. 5 வருஷம் ஆச்சு. ஒரு மாசத்துக்கு 6000 ரூபாய் லாபம்னா நீங்க 12 மாசத்துக்கு 60000 ரூபாய், 5 வருஷத்துக்கு 3 லட்சம் ரூபாய். ஒரு கரண்ட் பில்லிலேயே 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு நட்ட வருதா? எந்த விலை தான் குறையல? எல்லா விலையும், பால் விலையை உயர்த்திட்டாங்க, எல்லா விலையும் உயர்வு, கடனும் உயர்வு. அப்ப எங்க போய் நிக்கிறது? இதை மறைப்பதற்கு தான் திமுக ஆட்சி, தமிழக அரசாங்கம் ஒரு வேடம் எடுக்கிறது. இல்ல, பாஜக வந்துரும், இது மதவாதம். அப்ப நீங்க எந்த வாதமும் இல்லையா சார்? அதான் அவரு சுவாமிநாதன் தெளிவாகவே சொன்னாரு, 2019 இருந்து இதைத்தான் அவங்க முன்னிப்படுத்தி. சார், அப்ப ஆளுங்கட்சி இல்ல சார். அப்ப எல்லாம் இவ்வளவு கடன் வாங்குனாங்களா தமிழக அரசு? இல்ல, கடன் வாங்கினது காரணமே முன்னே இருந்த கவர்மெண்ட் வந்து நிறைய கடனோட விட்டுட்டு போயிட்டாங்க அப்படின்னு தானே திமுக விளக்கம் சொல்றாங்க. அப்படி பார்த்தா 2010 கூட ஏறத்தாழ 1 லட்சம் கோடி கடன் இருந்துச்சு. அதுக்கு முன்னாடி நீங்க 2006 போகிற போது அதே மாதிரி கடன் இருந்துச்சு, 65000 கோடி இருந்துச்சு. அப்படி நம்ம சொல்ல முடியாது. 10 வருஷம் வாங்கின கடனும் 5 வருஷம் வாங்கின கடனும் அதிகமா இருக்கு. ஆனா இங்க குறைச்சிருக்குது. எல்லா விலைவாசியும் கூடி இருக்கு. அடிப்படை கட்டமைப்பு பொருட்கள், மணல், ஜல்லி, சிமெண்ட். நாங்க 10 ரூபாய்க்கு தண்ணி கொடுத்தாங்க சார் முந்தைய அதிமுக ஆட்சியில. இப்ப இருக்கா சார்? இல்ல. அம்மா உணவகம் இருந்துச்சு சார். கலைஞர் உணவகம் 500 கோடியில கொண்டு வருவேன்னு சொன்னாங்க சார். மாண்புமிகு உணவுத்துறை அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் கொண்டு வந்தாங்களா சார்? அம்மா உணவகமும் சரியா எங்கள, கலைஞர் உணவகமும் வரல. ஆனா வரி கூடுது, மாநகராட்சியிலிருந்து போறதுனால நாங்க தனியா நீங்க வந்து சிவில் சப்ளைஸ் கார்பரேஷன் கொடுக்குறோன்றாங்க, கலைஞர் உணவகம் இல்ல. அப்போ இவர்கள் சொல்லுவது எல்லாம் சார், நீங்க வெளியில எல்லாம் பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட குளறுபடிகள் சார். பத்திரப்பதிவுல வந்து ஏகப்பட்ட குளறுபடிகள் சார். எல்லா இடத்திலையும் கையூட்டு சாமானியமா எல்லா இடத்திலும் நடக்குது. நீங்க பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் சொன்னதே நம்ம மறந்துட்டுமே இப்போ. திரு சுவாமிநாதன் குறுக்கிட விரும்பினார், ஒரு நிமிஷம். இல்ல சார் வந்து இந்த மின்கட்டண கணக்கீடு போட்டாங்க. 12 மாசம் வைத்து 5 ஆண்டுகளுக்கு 3 லட்சம் ரூபான்னு கணக்கு சொன்னாங்க. மாதந்தோறும் மின்கட்டணங்கிறது திமுகவோட தேர்தல் வாக்குறுதி. மாதந்தோறும் மின்கட்டணம் வரல. ஆனா சார் அதையும் சேர்த்து கணக்கு போட்டாங்க. இப்பவே அக்னீஸ்வரன் சார் மாதந்தோறும் ஒரு 1000 ரூபாய்னு கணக்கு போட்டாங்க. ஒன்று. இன்னொன்று, அந்த மின்கட்டணம் உயர்வை பத்தி குறிப்பிட்டாங்க. அது உதய மின் திட்டத்துல கையெழுத்திட்டதே அதிமுக தான். அதற்கு பின்புதான் அந்த மின்கட்டண உயர்வு என்பது 2 ஆட்சி இருந்தாலும் தவிர்க்க முடியாதாச்சு. ஆனா 1 ஜூலை 1957 தான் மின் பகிர்மான கழகம்னு வந்துச்சு. நீங்க உதய் மின் திட்டம் சொல்லி அதிமுகவை அப்படியே பாயிண்ட் அப்படியே அங்கிட்டு போட்டு போகாதீங்க. அதுக்கு முன்னாடி ஒழுங்குமுறை மின்சார கழகம் வந்து இப்ப ஜெயலலிதா இருந்தப்பே இருந்தது, எம்ஜிஆர் இருந்தப்பே இருந்தது சார். சார், உதய் திட்டம் அப்ப இல்ல, 57 வந்துச்சு. ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு உதய் திட்டம் இவங்க எடப்பாடி தலைமையில வந்த அரசு வந்து கையெழுத்து போட்ட பிறகு வருது. அதத்தான் சார், மின் பகிர்மான கழகமே 1 ஜூலை 57 தான் புதுசா உருவாக்கப்படுது. அதுல இருந்து இன்ன வரைக்கும் உங்களுக்கு 52% எந்த அரசாங்கம் ஆவது சார்? மின்சார வரி உயர்த்திருக்கா சார் மின் கட்டணத்தை? சார், இதை விட ஒரு வேதனை சொல்லவா சார்? மக்கள் மறந்துருவாங்கன்னு நினைக்கிறாங்க. ஐயா மருத்துவர் ராமதாசனுடைய அறிக்கையை திமுக அரசு உன்னிப்பாக படிக்க வேண்டும். சுதந்திர இந்தியாவில் 52 இருந்து இன்ன வரைக்கும் 2021 வரைக்கும் இருக்கிற அரசாங்கம் ஏதாவது மின் பகிர்மான கழகத்தின், தமிழக மின் பகிர்மான கழகத்தின் மீது நியூயார்க் கிழக்கு மாகாண நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்திருக்காங்களே, டான்ஜெட்கோ என்று 1744 கோடி ஆந்திர அரசாங்கம் வாங்கியிருக்கு, கையூட்டு பெற்றிருக்குன்னு சொல்லி அங்க போட்டிருக்கிறாங்களே. அதுல தமிழக அரசும் இருக்குதே. 2021 2022 ஜனவரியிலிருந்து அடுத்த 2022 ஜூலை வரைக்கும் நடந்திருக்க அந்த செக் பீரியட் எடுத்து அங்க தாக்கல் பண்ணிருக்குதே. இது மாநில அரசாங்கத்துக்கு நீங்க வரியை உயர்த்துறீங்க வேற, மின் கட்டணத்தை உயர்த்துறீங்க வேற. இந்திய நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநிலம், அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பல துறைகள், அந்த பல துறைகளில் ஒரு துறையின் மீது அமெரிக்க மாகாண நீதிமன்றத்தில் வழக்கு போட்டிருக்காங்கன்னா இது திமுக திராவிட மாடலுக்கு சாட்சியா சார்? இது ரைட். திரு சாமிநாதன், இது நிறைவாவே பேசலாம்னு நினைக்கிறேன். ஃபைனலா உங்களோட பார்வை இதுல என்னவா இருக்கும்னு நினைக்கிறீங்க?
சார் நிச்சயமாக வந்து திமுக காங்கிரஸ் கூட்டணியில உறவு சிக்கல் இருக்கானா இருக்கிறது. பட் அந்த உறவு சிக்கல் என்பது பேசி தீர்க்கக்கூடிய ஒன்றுதான். கடைசியில வந்து எப்படியும் மு.க. ஸ்டாலின் அவர்கள் அகில இந்திய தலைமையிடம் பேசுகிற பொழுதோ, சோனியா காந்தி அவர்கள்ட்ட பேசுற பொழுதோ, ராகுல் காந்தி அவர்கள்ட்ட பேசுற பொழுதோ அது செட்டில் ஆயிரும் நிச்சயமா. பட் வந்து திமுகவுக்கு நெருக்கடிகளும் இருக்கு. கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் சீட்டை கொடுக்க வேண்டும். எப்பொழுதெல்லாம் அவர்கள் கூடுதல் சீட்டு கொடுக்கிறார்களோ அப்பொழுதெல்லாம் வந்து அவர்கள் நிறைய சிக்கல்களை அனுபவிச்சிருக்காங்க. அது 2011 நம்ம பார்த்தோம். திமுகவால் எதிர்கட்சியாக கூட வர முடியல. இரண்டு கூட்டணிகளுமே திரும்ப திரும்ப சொல்றாங்க இன்னும் நிறைய கட்சிகள் உள்ள வரும் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப இதன் மூலமா இந்த நெருக்கடி இன்னும் அதிகமாகுமா? ஆமா, நிச்சயமா நெருக்கடிகள் அதிகமாகும். அது திமுகவுக்கு. கட்சிகள் உள்ள வந்து சீட்டு பேரத்துல பெரிய நெருக்கடி அதிமுகவுக்கு வராதுன்னு நான் நினைக்கிறேன். ஏற்கனவே அது மேக்சிமம் நெருக்கடிகளை அனுபவிச்சு விட்டு தான் கூட்டணிக்குள்ளே வர்றாங்க. அதனால அங்க புதிய நெருக்கடிகள் உருவாவதற்கான வாய்ப்பு கம்மி. பட் அதே நேரத்தில் திமுகவுக்குள்ள பேச்சுவார்த்தையை தொடங்கிய பின்பு பயங்கரமான நெருக்கடிகள் வரலாம். ஏன்னா ஒவ்வொரு கட்சிகளுக்கும் கூடுதல் சீட்டு கொடுக்க வேண்டி வரும். திமுக ஒரு எண்ணிக்கை வேற பிக்ஸ் பண்ணிருக்காங்களே, 200 ஜெயிப்போம், வெல்வோம் 200, படைப்போம் வரலாறுங்கிறாங்க. அது நிச்சயமா சாத்தியமே இல்லாதது. ஏன்னா அது வந்து கூட்டணி கட்சிகளுக்கு கூடுதல் சீட்டு கொடுப்பாங்க. அதிமுகவும் களத்துல வேகமா தான் இருக்காங்க. முன்னாள் மாவட்ட செயலக, முன்னாள் அமைச்சர்கள் தொகுதியில எல்லாம் ரொம்ப தீவிரமா வேலை செய்யவும் ஆரம்பிச்சுட்டாங்க. சோ திமுக அதிமுக கூர்மையாகத்தான் இருக்கும் போட்டி அப்படிங்கறத தான் நான் பாக்குறேன். இல்ல 200 சாத்தியம் இல்லை அப்படின்னா 200 கூட்டணியோட சேர்ந்து சொல்லிருக்கலாம். அங்க 200 சாத்தியம் இல்லை அப்படின்னா இங்க ஏடிஎம்கே கூட்டணியில 210 இடத்துல வெற்றி பெறும்னு சொல்றாங்களே. ஆமா, இது சாத்தியமே இல்லாதது. இது சும்மா வாயால் வடை சுடுவதாக தான் அந்த வரை எடுத்துக்கிட்டு 210 என்பது. ஏன்னா கூட்டணியை இப்பொழுதுதான் உறுதி செய்திருக்கிறார்கள். பாஜகவை கூட வைத்துக் கொண்டு 210 என்று நம்புவதெல்லாம் வந்து உண்மையிலேயே வந்து ஒரு அபரிமிதமான நம்பிக்கை தான் பார்க்கணும். இன்னொன்று அதிமுகவுக்கான நெருக்கடி என்பது மிக முக்கியமான ஒரு நெருக்கடி. இப்ப நீங்க கேட்டதை போல PL சந்தோஷ் சொல்லியிருக்காரு, இரட்டை இலக்கத்தில் தொகுதி என்று உள்ள பேசியிருக்கிறத குறிப்பிட்டீங்க. ஏற்கனவே அவர்கள் இரட்டை இலக்கத்துல வாங்கியிருக்காங்க, 20 சீட்டு போட்டிட்டு இருக்காங்க கடந்த முறை. எனக்கு கணிப்புப்படி இந்த முறை 40 சீட்டு தாங்க, 50 சீட்டு தாங்க என்று அவர்கள் கேட்டா நிச்சயமா அது வந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய பலவீனம். ஒரு 40 சீட்டோ 45 சீட்டோ அதுலயே அவங்க அதிமுக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகளை தான் தேர்ந்தெடுப்பாங்க. ஏன்னா பாஜக வெற்றி பெறக்கூடிய தொகுதிகள் உங்களுக்கு கன்னியாகுமரி, கோயம்புத்தூரை தவிர எதுவுமே இருக்காது. சோ அப்ப அது எந்த வகையில அவர்களுக்கு எத்தனை சீட்டு கொடுத்தாலும் அது அதிமுகவுக்கான பேரிழப்பு தான். சோ இரண்டு கட்சிகளுக்குமே இது நெருக்கடியான இதுதான். அது திமுகவுக்கு கூட்டணி கட்சிகளால் நெருக்கடி. அதிமுகவை பொறுத்தவரை பாஜக கூட இருக்கிறதுனால மிகப்பெரிய நெருக்கடி. தமிழ்நாட்டில் 12% சிறுபான்மையினர் ஓட்டு சார். 12% ஓட்டு. அப்ப நீங்க திமுக வந்து எடுக்கிற ஒவ்வொரு ஓட்டும் 12,001 இருக்கும். இவர்கள் எடுக்கிற ஓட்டு என்பது முதல்ல 1ல இருந்து தான் இவர்கள் தொடங்கணும். அந்த ஒரு பெரிய நெருக்கடி இருக்கு. அதை விஜய் ஷேர் பண்ணும்போது மட்டும்தான் அதிமுக களத்துல ரொம்ப ஈடு கொடுத்து நிற்க முடியும். இல்லாவிட்டால் திமுக முந்தி ஓடுவதற்கான வாய்ப்பு தான் பிரகாசமாக இருக்கு. ரைட், இதுவே உங்களுடைய நிறைவு கருத்தை எடுத்துக்கிறேன். திரு அக்னீஸ்வரன், உங்களுடைய நிறைவு பார்வை. அது சார், மத்தியில் ஆளுகிற கட்சியாக இருக்கிற போது காங்கிரஸ் திமுக விட்டு 63 சீட்டு வாங்குச்சு, ஆட்சி பயிற்சி. மத்தியில் எந்த கட்சி ஆளுங்கட்சியாக இருக்கிறதோ மாநில கட்சிகள் அதிக பேரம் பேசி வாங்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய தொன்மை, கலாச்சாரம், மக்களுடைய அரசியல் புரிதல், அரசியல் விழிப்புணர்வு அதை ஏற்றுக்கொள்ளுமான்னு கேட்டால் திராவிட கட்சிகள் செயல்களில் இந்த வளர்ச்சியை காட்டியிருக்கிறார்கள். அது ஒன்று. ரெண்டாவது, திமுகவுக்கும் அதிமுகவுக்கும் நெருக்கடி இருக்கா? நெருக்கடி இருக்கு. யாரால நெருக்கடி இருக்குதுன்னா தேசிய கட்சிகளால நெருக்கடி இருக்கு. இது மக்களின் கைகளில் தான் இருக்கு. இந்த நெருக்கடிக்கு தீர்வு மக்களின் கைகளில் தான் இருக்கிறது. இப்படி காட்டுறதே கை சின்ன மாதிரி இருக்கு. மக்களின் கை சார். கடைசி ரெண்டு பேரும் தேசிய கட்சியோடு இருக்காங்க. தேசிய கட்சியை கூட சேர்க்காத விஜய்க்கு மக்கள் ஓட்டு போட்டு போறாங்க. விஜய் வந்து ஒன்னும் இல்ல சார், 5 படத்தை அன்னைக்கு ஃபுல்லா போட்டு விடுங்க சார். இப்ப யாரும் ஓட்டு போட வர மாட்டாங்க, பாத்துக்கலாம் சார். அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதை பார்த்து உத்வேகமாகி நிறைய ஓட்டு போட்டாங்க அப்படி நம்ம நினைச்சுக்கிட்டு இருக்கோம். முதல்ல அவர் உத்வேகமாகி ஜனநாயகத்துக்கு, அரசியல் கட்சிக்கு ஜனநாயகம் தேவை, கரெக்ட். ஆனா திரைப்படத்துக்கு ஜனநாயகம் தேவையில்லைன்னு அவங்களே நினைச்சிட்டாங்க. வராது போலயே. வராதோ? வருமா? வரும். இல்ல, இப்ப ஒரு மாதிரி அமிக்கபிள் செட்டில்மெண்ட் போயிட்டாங்க, வந்துரும் போல இருக்கு. அது வரட்டும். வந்தது பிறகு அதுக்கப்புறம் நம்ம யோசிப்போம். அதை பத்தியே பேசாதவர்கள் ஆட்சி பத்தி, நிர்வாகத்தை பத்தி ஒவ்வொரு நாளும் அனல் நெருப்பில் முதலமைச்சர் நடப்பதற்கு சமம். அந்த பிரச்சனை எப்படி நீங்க எதிர்கொள்ள போறீங்க? ரைட், இருவரின் வருகைக்கும் கருத்து பதிவுக்கும் மிக்க நன்றி.